இட்ஸ் a ரூல் ஆஃப் லா என்று சொல்லுகிறார். ரூல் எங்க சார் இருக்கு, லா எங்க சார் இருக்கு? இதை ஒத்துக்கிட்டாதான் பணம் தருவேன் யாரு சார் சொன்னா? முதல்ல தேசிய கல்விக் கொள்கைக்கும் நமக்கு எப்பொழுதும் வருட வருடம் வர வேண்டிய சமகர சிக்ஷா அபியான் என்கிற அந்த நிதிக்கு சம்பந்தமே கிடையாது. இந்தியை இங்கே திணிக்கலாம் என்று கனவு காணாதீர்கள். உங்கள் கனவு ஒருபோதும் நனவாகாது என்பதை எடுத்து சொல்லி PMSRI என்கிற பள்ளியை ஒருபோதும் திறக்க மாட்டோம். தர்மேந்திர பிரதானி, எந்த அர்த்தத்திலே சொன்னாய்? உனக்கு தெரியுமா தமிழகத்திலே நடைபெற்ற மொழி புரட்சியை பற்றி? அவர்கள் மிரட்டி பார்க்கலாம் நினைக்கிறார்கள். இந்த ஆட்சியை கொஞ்சம் உருட்டி பார்க்கலாம் நினைக்கிறார்கள். நிதியை தராமல் நாங்கள் கொஞ்சம் இழுத்து பார்த்தால் இவர்கள் வழிக்கு வருவார்களா நினைக்கிறார்கள். ஆனால் உங்கள் கனவு பலிக்காது. இது தமிழ் மண். இருமொழி கொள்கையை படித்தவர்கள் நாசாவிலே வேலை பார்க்கிறோம். மும்மொழி கொள்கையை படித்தவர்கள் இருமொழி கொள்கை படித்த தமிழ்நாட்டில் வேலை பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். மத்திய அரசாங்கம் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நாம் தயாராக வேண்டும். ஒன்றிய அமைச்சர் இப்படி சொல்லியதற்காக நாட்டு மக்களிடம், தமிழ்நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்ப நம்ம இந்த பிளாக்மெயிலுக்கு ஏமாத்தம்னு சொன்னா அந்த பாதிப்புங்கிறது மிக அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு மொழியை திணிக்கிறீர்கள் என்று சொன்னால் அடுத்ததாக வேறு திட்டங்களையும் வேறு சட்டங்களையும் கொண்டு வந்து மாநிலத்தை ஒரு அடிமையான அரசாக மத்திய அரசு கொண்டு வந்து விடும். அதற்காகத்தான் நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த குரல் இன்றைய பாசிச பாஜக அரசினுடைய காதுகளில் விழ வேண்டும். நம்முடைய உரிமைகளுக்கு அவங்க மதிப்பளிக்க வேண்டும். இல்லைன்னா தமிழ்நாடு இன்னொரு மொழி போரை சந்திக்கவும் தயங்காது. வணக்கம், இது கேள்விக்களம். தமிழ்நாடு இன்னொரு மொழி போராட்டத்திற்கு தயாராகிறது என்பது திமுக கூட்டணி கட்சிகளின் அறைகூவல். அஇஅதிமுகவும் மொழி திணிப்பை ஏற்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறது. ஒன்றிய அமைச்சர் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், அதில் சமரசத்துக்கு இடமில்லை என்று சொல்லியிருக்கிறார். வலுக்கும் எதிர்ப்பு ஒருபுறம், உறுதி காட்டும் ஒன்றிய அரசு மறுபுறம். அடுத்து என்ன நடக்கப் போகும் என்று விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள், சமஸ்கிருத பேராசிரியர் திரு ராஜா ஸ்ரீனிவாசன் அவர்கள், எழுத்தாளர் திரு ஆதவன் தீட்சண்யா அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். நான் பொன்ராஜோடைய முதற் பார்வையை கேட்கணும். அவ்வப்போது இந்த சிக்கல்கள் வரும். இப்போ வரக்கூடிய பிரச்சனைன்றது ஆண்டுதோறும் முன்பு இருந்த கல்வி திட்டங்களெல்லாம் ஒன்று சேர்த்து இப்போ சமக்கர சிக்ஷா ஸ்கீம் அப்படின்னு ஒன்ற பள்ளி கல்வியை மேம்படுத்துவது, எல்லோருக்குமான கல்வியை உறுதி செய்வதுன்ற ஒன்றின் பெயரில் வழங்குகிற நிதியை நிறுத்திட்டாங்க. PMSRIயும் அதையும் டீலிங் பண்ணணும் அப்படின்னு PMSRIன்னு சொல்கிற அந்த பள்ளிக்கூடத்தை தொடங்கினாதான் இந்த திட்டத்தை தருவோம் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு இன்று கூட ஹிந்து ஏடு தலையங்கம் எழுதியிருக்கு. இந்த சர்ச்சையில் உங்கள் கருத்து என்ன? முதலமைச்சர் பாரதிதாசன், புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய மேற்கோளை இன்றைக்கி கவிதையை எடுத்து போட்டு அதை ஸ்டெப் அப் பண்ணியிருக்கிறாரு. இந்தியை திரிப்பது, இந்தியை கற்பிப்பது கட்டாயம் என்றால் அதை அழிப்பதும் கட்டாயமாகும் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கிறார். உங்கள் கோணம்? அதாவது இந்த PMSRI அண்டு சமக்கர சிக்ஷா அபியான் இது ரெண்டுமே வெவ்வேறு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ். இதை இதனுடைய அடிப்படை தன்மை புரியாமல் நீ PMSRI ஸ்கீமில் கையெழுத்து போட்டால் தான் SSAனுடைய நிதியை நாங்கள் ஒதுக்குவோம் என்று சொல்வது மத்திய அரசு ஒன்றிய அரசினுடைய ஏதாச்சியார போக்கை காட்டுகிறது. அதை தமிழக அரசு வலிமையாக எதிர்க்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த மாநில சுயாட்சிக்கான, ஒரு மத்திய மாநில அரசு உறவுகளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய முறையை தர்மேந்திர பிரதான் திணிக்கிறார் என்று தான் கருதுகிறேன். இது தவறு. இதை பின்வாங்க, இதை வாபஸ் வாங்க வேண்டும். பிரதமர் இதில் தலையிட்டு இதற்கான முடிவை அறிவிக்க வேண்டும். இதை செய்வாரா என்று நமக்கு தெரியலை. இது ஒன்று. ரெண்டாவது, மும்மொழி கொள்கை என்று
இவர்கள் சொல்வது முதல்ல வந்து 9 ஹிந்தி பெல்ட் மாநிலங்கள்னு இருக்குது. இந்த 9 ஹிந்தி பெல்ட் மாநிலங்களில் மும்மொழி கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கா என்று சொன்னால் இல்லை. ஏன்னா ஹிந்தியும் ஆங்கிலமும் அங்கே சொல்லித்தரப்படுகிறது, 3வது மொழி சொல்லித்தரப்படவில்லை. அரசு பள்ளிகளில் இந்த ஹிந்தி பெல்ட் என்று சொல்லக்கூடிய 9 மாநிலங்களில் இந்தியை தவிர்த்து ஆங்கிலத்தை தவிர்த்து வேறு எந்த மொழியும் சொல்லித்தரப்படவில்லை. அப்போ இந்தி பேசுகிற மாநிலங்களில் மும்மொழி கொள்கையை திணித்து விட்டு மற்ற மாநிலங்கள் இந்தி பேசாத மாநிலங்களில் நீங்கள் திணிக்கலாம்ல. நீங்கள் உங்கள் மாநிலங்களே நீங்கள் செய்ய முடியலையே, நீங்கள் எதுக்கு தமிழ்நாட்டில் வந்து திணிக்கிறீங்க? இது வந்து மொழி போராட்ட வரலாறை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. அப்போ இருமொழி கொள்கையை உயிராக கருதி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. சரி, 49 கேந்திரிய வித்யாலயா தமிழகத்தில் இருக்குது. இந்த 49 கேந்திரிய வித்யாலயாவில் ஆக்சுவலாக வந்து கேந்திரிய வித்யாலயாவில் சிபிஎஸ்சி சிலபஸில் 3 மொழி கட்டாயம் என்று சொல்கிறீர்கள். அப்போ 3 மொழி கட்டாயம் வந்து முதல் மொழி இந்தி அல்லது ஆங்கிலம், 2வது நீங்கள் ஆங்கிலம் இந்தி உட்பட மற்ற எந்த மொழிகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், வெளிநாட்டு லாங்குவேஜ் கூட நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 49 கேந்திரிய வித்யாலயாவில் 109 இந்தி ஆசிரியர்களும் 58 சமஸ்கிருத ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. தமிழுக்கு ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. என்ன அர்த்தம்? அப்போ தமிழ்நாட்டில் தமிழை சொல்லித்தராத கேந்திரிய வித்யாலயாவை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து சாத்தான் வேதம் போதுகிறதா தமிழ்நாட்டு அரசுக்கு? நாங்கள் வந்து தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட 37,000 அரசு பள்ளிகளில் 54 லட்சம் மாணவர்கள் படிக்கிறார்கள். கிட்டத்தட்ட கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் 28 லட்சம் மாணவர்கள், மொத்தம் 82 லட்சம் மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க. ஒட்டுமொத்த சிபிஎஸ்சி ஸ்கூலு வந்து 30,000 ஸ்கூலு தான் இந்தியா முழுக்க இருக்குது. அதில் படிக்கிற மாணவர்கள் மொத்தமே 14 லட்சத்துலேருந்து 18 லட்சம் தான். நீ சிபிஎஸ்சி சிலபஸில் உங்களால் மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்த முடியலை, தமிழ் இப்போ சொல்லித்தர முடியலை. நீங்கள் வந்து சாத்தான் வேத ஓதுற மாதிரி தர்மேந்திர பிரதான், மோடி, அமித்ஷா எல்லாரும் சேர்ந்து நீங்கள் தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. அப்போ நீங்கள் இந்தியை நீங்கள் வந்து தமிழகத்தில் வந்து எத்தனையோ பள்ளிகளில் வந்து 3வது மொழி விருப்ப பாடம் இருக்குது, அப்படி தேவை என்றால் அதுக்கான ஆசிரியர்களை நியமித்து ஹிந்தி சொல்லித்தராங்க, சமஸ்கிருதம் சொல்லித்தராங்க, தெலுங்கு சொல்லித்தராங்க, மலையாளம் சொல்லித்தராங்க, ஒரியா சொல்லித்தராங்க, தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இது படிக்க வேண்டும் என்று சொல்வது முதலில் 8 ஸ்டேட்டில் உலகில் தொன்மை வாய்ந்த திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழியான தமிழ் மொழியை 8 ஹிந்தி ஸ்பீக்கிங் மாநிலத்தில் தமிழை 3வது மொழியாக மாற்றிவிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து இந்தியை நீங்கள் மும்மொழி திட்டம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுங்கள். நாங்கள் அப்புறம் 3 முக்கியமான விஷயத்தை இது வந்து தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, கடுமையாக எதிர்த்தாலும் ஒரு மாநில உரிமை சார்ந்த மாநில சுயாட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஒன்றிய அரசு இதில் வாபஸ் வாங்கணும், பிரைம் மினிஸ்டர் இதில் தலையிடணும். ஹிந்தி பேசும் மாநிலங்களில் 3வது மொழியாக தமிழை ஆக்கிவிட்டு இங்கே வாங்க. ஹிந்தி கற்பிக்கக்கூடிய கேவி ஸ்கூலில், சமஸ்கிருதம் கற்பிக்கிற கேவி ஸ்கூல்ஸில் வந்து கேந்திரிய வித்யாலயாவில் ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்குறீங்க? பிஜேபி தரப்பில் முன்வைக்கக்கூடிய ஒரு வாதம்ன்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு அவங்க விரும்புகிற ஒரு கல்வி மொழியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை நீங்கள் மறுக்கிறீங்க அப்படின்னு ஒன்றும், மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, நீங்கள் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கிறாங்க. அதுக்கு உங்கள் பதில் என்ன? இல்லை, நீங்கள் வந்துங்க தமிழ்நாட்டில் தமிழக அரசினுடைய நிதி உதவியில் படிக்கக்கூடிய 82 லட்சம் மாணவர்களுக்கு என்ன மொழி படிக்க வேண்டும், என்ன செய்யணுன்றது தமிழக அரசினுடைய முடிவு. இவர்கள் யார் திணிக்கிறதுக்கு? முதல்ல ஹிந்தி பேசுகிற மாநிலத்தில் நீங்கள் 3வது மொழியை கொண்டாட முடியலையே. அரசு பள்ளிகளில் ஹிந்தி பேசுகிற மாநிலத்தில் உங்களால் கொண்டாட முடியலை. நீங்கள் எப்படி எங்களுக்கு வந்து சொல்ல முடியும்? வாட்ஸ் ஃபஸ்ட்டு. 2வது, அந்த மொழியை படிப்பதற்கு இப்போ நீங்கள் வரணும் இல்லை, தமிழ் கற்றல் குறைபாடு இருக்குது, ஆங்கிலத்தை கற்றல் குறைபாடு இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் கற்றல் குறைபாடு இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30% வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்கத்தான் செய்வாங்க எல்லா ஊர்லேயும் எல்லா ஸ்டேட்லேயும். அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் இருக்க தான் செய்கிறாங்க, ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்க. இப்போ இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு நீ 3வது மொழியை கொண்டாந்து படின்னு ஏன் திணிக்கிறீங்க? அதுக்கு பதிலாக அங்கே இது கணிதத்தை நல்லா சொல்லித்தரலாம், சயின்ஸை நல்லா சொல்லித்தரலாம்,
சோசியல் சயின்ஸை நல்லா சொல்லித்தரலாம், ஹிஸ்ட்ரியை சொல்லித்தரலாம். அதை விட்டுட்டு 3வது மொழி எதுக்கு திணிக்கணும்? திணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சரி, 3வது மொழி அப்படின்னு ஒன்று வந்தால் அது வந்து ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கூடுதலான சுமையாகிவிடும் சொல்றீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் என்ன படிக்கணுன்றத தமிழ்நாடு அரசு தான் தீர்மானிக்கணுன்றது உங்கள் முதற் பார்வையாக சொல்றீங்க. நான் ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள்ட்ட கேட்குறேன். பிஜேபி இந்த விவகாரத்தில் ஏறத்தாழ தனிமைப்படுத்தப்பட்டது மாதிரி தெரியுது. பிஜேபியை தவிர வேற எந்த கட்சியும் இந்த நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக இல்லை. எல்லா கட்சிகளும் எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். இந்த எதிர்ப்பை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக. ஏன்னு கேட்டால் நாங்கள் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் இதை அணுகிறோம். எப்போவுமே சிங்கம் வந்து சிங்கிளாக தான் வரும்பாங்க. அதனால் ரொம்ப ஃபேமஸ் டயலாகு. எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதை மிக தெளிவாக மக்கள் மத்தியில் எடுத்துரைத்திருக்கிறார். ஒரு தவறான கட்டமைப்பை நம்ம வந்து மக்களுக்கு விளக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மிகச் சுருக்கமாக இதை சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு தமிழகத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடமாகத்தான் இருக்கிறது. கட்டாய பாடமாக படிக்க வேண்டும். ஆனால் இப்போ இருக்கிற நம்ம தேசிய கல்விக் கொள்கையின்படி 2020 படி 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் கட்டாய பாடமாக மட்டுமில்லை, பயிற்று மொழியாகவும் இருக்க வேண்டும். 9ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாயமாக படிக்க வேண்டும் என்பதுதான் சட்டம். அதாவது தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கணும், ஆந்திராவில் தெலுங்கு இருக்கலாம், தெலுங்கானாவில் தெலுங்கு இருக்கலாம், கன்னடம் இருக்கலாங்கிறது தான் சட்டம். அப்படி என்றால் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் 9ஆம் வகுப்பு வரை தமிழ் படிக்க வேண்டும் என்கிறார். 5ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் தமிழ் மீடியத்தில் படிக்கணும்னு நினைக்கிறார். அதை திமுகவும் அதன் சார்பு கட்சிகளும் வன்மையாக எதிர்க்கிறது. அதாவது மோடி தமிழை திணிக்கிறார், இந்த திராவிட கழகங்கள் எல்லாம் அதை எதிர்க்கிறது. இதுதான் இன்றைக்கு ரொம்ப தெளிவான ஒரு சிச்சுவேஷன். இதுதான் இன்றைக்கு இருக்கிற உண்மை. சார் ஒரு நிமிஷம், நீங்க பேசுறப்ப நான் குறுக்கால பேசல சார், அமைதியா இருங்க. என்னோட முதல் கட்ட கருத்தை வாங்கிட்டு அப்புறம் உங்க பதில் சொல்லுங்க. உங்க நேரத்தில் கேட்பாரப்ப சொல்லுங்க சார். ரொம்ப தெளிவா சொல்றேன் சார். நான் சொல்றது புதிய இந்த கல்விக் கொள்கைன்னு நீங்க குறிப்பிடுற இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன சொல்லுதுன்னா, 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடம் மட்டுமில்லை, பயிற்று மொழியாகவும் இருக்க வேண்டும். தாய்மொழியில் தான் எலிமெண்டரி ஸ்கூல் இருக்கணும்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, பால குருசுவாமி அவர்கள் மிகப்பெரிய அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கவர் எழுதின புத்தகம் தேசிய கல்விக் கொள்கை பற்றி. இதை தான் அவர் என்ன சொல்றார், கற்றல் திறனை அதிகரிக்கிறதுக்கு இதை விட ஒன்றும் கிடையாது. மென்டல் அண்ட் பிசிக்கல் growth ஆஃப் த சில்ட்ரன் இஸ் இம்ப்ரூவ்டுங்கிறத தெளிவாக எழுதியிருக்கார். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனோட எழுதியிருக்கார். இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேரறிஞர்கள்லாம் சேர்ந்து உருவாக்கிய இந்த கல்விக் கொள்கையில தமிழ் கட்டாய பாடமாக்கப்படுகிறது. திமுக அதை எதிர்க்கிறது. திராவிடத்தின் பெயரால் தமிழ் எதிர்க்கப்படுகிறது. இதுதான் உண்மை சார். சரி, இதுதான் உண்மை. ஒரு பாயிண்ட், இப்போ வந்து ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. இப்போ பல்கலைக்கழகங்கள் அப்படின்னா அதில் யூஜிசி வழியாக வர்றீங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சிபிஎஸ்சி தனியாக இருக்குது. அதில் என்னென்ன பாடங்களை கற்பிக்கிறது அப்படின்றது இந்தியா முழுக்க ஒரு சிலபஸ் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு கொள்கை இருக்குது. கேரளாவில் வந்து அவங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை இருக்குது. கேரளாவில் அவங்க பள்ளிக்கல்வித்துறை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இருக்குது. அதில் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க? 5ஆம் வகுப்பு வரலையும் நீங்கள் இதை சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுக்காதீங்க அப்படின்ற ஒன்று திடீர்னு ஏன் நீங்கள் கொண்டு வந்து உள்ள வரீங்க? அதில் மாநில அரசை ஏன் கன்சல்ட் பண்ணீங்களா? அதாவது கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நாளில் எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் வந்து காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியில் இருந்த ஆட்சி காலத்தில் ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு கல்விக் கொள்கை, 2வது கல்விக் கொள்கை இந்திய நாட்டில் அமல்படுத்தப்பட்டது. அந்த நேரத்திலேயே அதற்கான ஒரு தேவையும் அவசியமும் ஏற்பட்டது. ராஜகோபாலன் கமிட்டிங்கிறாங்க. அதுலேருந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு 40-50 வருடமாக இதை மாற்றி அமைக்கணும் காலச்சூழலுக்குன்னு ஒரு முயற்சி இருந்தது. அப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து ஹிந்தி கட்டாயமாக்கி இருந்தார். முதல் மொழி ஹிந்தி கட்டாயம்னு தான் அந்த கல்விக் கொள்கை அமலாக்கப்படவில்லை. தமிழ்நாடு எதிர்த்தது. தமிழ்நாடு எதிர்த்தது ஏத்துக்கல. நவோதயா ஸ்கூல் கொண்டு வந்தாங்க, ஏத்துக்க முடியாது. மாற்றுக்கிறது. அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட ஹிந்தி கட்டாயமாக இருந்தது. மோடி அவர்கள் தமிழ் கட்டாயம்ங்கிறாரு. புரியுதுங்களா? இங்க ஒட்டு மொத்த தேசிய கல்விக் கொள்கையில ஹிந்தி கட்டாயம் என்றோ சமஸ்கிருதம் கட்டாயம் என்றோ ஒரு சொல் இல்லை. நீங்க வந்து 3 கருத்து, நான் என்னோட முதல் கட்ட கருத்தை இல்ல எனக்கு தெளிவுபடுத்திட்டு அடுத்ததுக்கு 3வது பாயிண்ட்டுக்கு போடுங்க. தமிழை கட்டாயப்படுத்துறதா சொல்றீங்க. ஆமா. ஆனால் ஹிந்தி படித்தாதான் 3வது லாங்குவேஜ் வந்து படிச்சிங்கன்னா தான் காசு கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் என்ன சார்? அது தமிழை கட்டாயப்படுத்திட்டா காசு கொடுத்துடலாமே, தமிழ் ஏற்கனவே இருக்கு. நீங்கள் அப்படி ஒரு நிபந்தனை விதிக்கலையே. இப்போ வந்து காசு கொடுக்கறதுக்கு, இப்போ சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, சோசியல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாத்தையுமே 5ஆம் வகுப்பு வரலையும் தமிழில் தான் கற்பிக்கணும், அப்போ தான் நான் காசு கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லலையே. அதாவது இப்போவே அரசு பள்ளியில் தமிழில் தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதை அதாவது தமிழ் பயிற்று மொழியாக இருக்கணும்ன்றது சட்டம் கிடையாது தமிழ்நாட்டில். மறுபடியும் நீங்கள் மாற்றிடாதீங்க.
1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிற்று மொழியாக தமிழ் இல்லை. தமிழ் கட்டாய பாடமாக தான் இருக்கிறது. அதற்கும் விதிவிலக்கு இருக்கிறது. 85 லட்சம் குழந்தைகள்ல அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, அரசு உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள், உருது பள்ளிகள், தெலுங்கு பள்ளிகள், உருது பாடம் மட்டும் தான் சார் படிக்கிறாங்க. ஒரு நிமிஷம். உருது ஸ்கூல்ல வந்து பிசிக்ஸை வந்து உருதுலயா படிக்கிறாங்க? இல்ல ஒரு நிமிஷம். உருது பாடம் அந்த மொழி பாடம் மட்டும் தான் சார் உருதுல படிப்பாங்க. இல்லங்க, அதுக்கும் எக்ஸம்ஷன் இருக்குங்கறத நான் உறுதி செய்றேன். உருதுன்ற ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்ட் தான் படிப்பாங்களே தவிர இயற்பியல், வேதியியல், சமூக அறிவியல், கணிதத்தை எல்லாத்தையும் அவங்க உருதுல படிக்கல. சரி, இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, தாய்மொழியில 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்க வேண்டும் என்றால் தமிழ்ல வரணுங்க. இன்னைக்கு கேரளால பாத்தீங்கன்னா தமிழ் பசங்களுக்காக தமிழ் மொழியிலே சொல்லி தராங்க. இப்ப கேரளால வசிக்கும் தமிழ் பசங்க படிக்கிறதுக்கு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் தான் சார் புத்தகம் கொடுக்குறாங்க. அப்ப புரிஞ்சுக்கோங்க. அப்ப கேரளத்துல நடைமுறைப்படுத்தப்படுகிறது அது. தமிழ் மாணவர்கள் தமிழில் படிக்கிற, மகாராஷ்டிரால படிக்கிறாங்க, யூபியில படிக்கிறாங்க, இங்க எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஸ்கூல்ல படிப்பாங்க. அதாவது எங்க மாணவர்கள் விருப்பம் இருந்தா தானே படிக்க முடியும். மாணவர் எங்க விருப்பப்படுறாங்க. எல்லோரும் கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்ப அவர் என்ன கேட்கிறாரு, அவர் பொன்ராஜ் கேட்ட கேள்வி என்ன, 9 இந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ், எல்லா பள்ளியிலும் ஏன் சார் மாப்பி, ராஜஸ்தான், எல்லா ஏங்க உருது நீங்க கொண்டு வரல? ஏன் கொண்டு வரலன்னு கேக்குறேன். ஏன் கொண்டு வரணும்? கேட்கறவங்களுக்கு கொடுக்கிறோம், கேட்டவங்களுக்கு கொடுக்கிறோம், கேட்டவங்களுக்கு தமிழ் கொடுக்கிறோம். நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. இப்ப அங்க ஒரே ஒரு ஸ்கூல் இருக்குன்னா கேட்டவங்களுக்கு தமிழ் கொடுக்கிறோம். எல்லாரும் கேட்டா கொடுப்பாங்க. இங்க வந்து கன்னடா சொல்லி தர்றாங்க, ஆந்திரா பார்டர்ல தெலுங்கு சொல்லி தர்றாங்க, கேரளா பார்டர்ல மலையாள பாடம் சொல்லி தர்றாங்க, உருது கேட்கறவங்களுக்கு உருது சொல்லி தர்றாங்க. கண்டிப்பா தேர்ட் லாங்குவேஜ்க்கு அவர்ஷன் இல்ல. அப்புறம் ஏன் ஹிந்தி சொல்லி கொடுக்கணும், சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்கணும், லிஸ்ட் கொடுத்துட்டு காசு கொடுக்க மாட்டாங்க? நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேங்க. அவுட் ஆஃப் கட்சி எந்ததெல்லாம் விட்டுருங்க. ஒரு காமன் மேனா, ஒரு பெற்றோரா, ஒரு பிள்ளைகளை பெற்ற தகப்பனா நான் கேட்கிறேன். என்னுடைய பக்கத்து மாநிலங்களில் எல்லாம் ஒவ்வொரு மாணவனும் 4 மொழிகளை படிக்கிறான். கர்நாடகத்துல 4 மொழி படிக்கிறாங்க. ஆந்திரால 4 மொழிகள் படிக்கிறார்கள். தமிழ் பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க, ஆங்கிலம் பேசுவாங்க. வீட்லயும் இன்னொரு அவங்க தாய்மொழி வேறையா இருந்தா 5 மொழி பேசுவாங்க. அப்ப பக்கத்து மாநிலங்கள்ல இருக்க மாணவர்கள் எல்லாம் அறிவாளிகளாக வளர்ந்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்க திராவிட மாணவர்கள் மட்டும் முட்டாள்கள் ஏன் நினைக்கிறீங்க? 3வது மொழி கத்துக்கக்கூடிய இல்ல ஒரு நிமிஷம், நான் உங்க கருத்து வரப்ப நீங்க பேசுங்க. பக்கத்து மாநிலங்கள்ல ஒரு நிமிஷம் என் கருத்தை வாங்கிட்டு நீங்க உங்க நேரத்தில் பதில் சொல்லுங்க. பக்கத்து மாநிலங்களில் இருப்பவர்கள் எல்லாம் அறிவாளிகளாக தோன்றும் போது இங்க இருக்கவங்க அறிவற்றவர்களாக ஏன் உங்களுக்கு தோன்றுகிறார்கள்? அதனால அறிவற்றவர்கள் நீங்க முடிவு பண்றீங்க. நீங்க முடிவு பண்றீங்களா? அவர்கள் சொல்கிறார் 5 பாஷை கூட கத்துக்குவாங்கங்கறாங்க. சார், தேவை இருந்தா 15 பாஷை கூட கத்துக்கலாம் சார். கால்டுவெல் வந்தாரு, அவர் அத்தனை மொழிகளை கற்றுக்கிட்டாரு. இது அவரோட சாய்ஸ். ஒரு கேள்விக்கு பதில் அவரோட சாய்ஸ். இப்ப கேள்வி வந்து தமிழ்நாட்டுல பல்லாவரம் நகராட்சி பள்ளியில 5ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு, 5ஆம் வகுப்பு படிப்பதற்கு எந்த மொழியில சொல்லி தரணும்னு டில்லி ஏன் சார் சொல்லுது? தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாடு கல்வித்துறைக்கு தெரியாதா? ஏன் தமிழ்ல சொல்லி கொடுன்னு சொல்றதுல என்ன சார் தப்பு? தமிழ்ல தானே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. தாய்மொழியில தமிழ்ல தானே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு? தமிழ்ல தானே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஏற்றுக்கொள்வதில மாற்று கருத்து என்ன இருக்கு? மூணாவதா திணிக்கும் போது தான் மாற்று கருத்து. ஒரு நிமிஷம், இதுக்கு நான் பதில் சொல்றேன். மூன்றாவதாக ஏதோ ஒரு ஆங்கிலத்தையும் தமிழ்ல சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கு பள்ளியில இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 54 லட்சம் பிள்ளைகள் வந்து தனியார் பள்ளிகள்ல படிக்கிறாங்க. அங்கு 3வது மொழி திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? என் கேள்விக்கு 3வது 54 லட்சம் குடும்பங்கள் படிக்கிறாங்க. 54 லட்சம் குடும்பங்கள் படிக்கிறாங்க. அப்ப 3வது மொழி அங்கே திணிக்கப்படுகிறதா? முதல் கேள்வி. ஒரு நொடி பொன்ராஜ் குறுக்கிடுறார். இல்ல என்னோட 2 கேள்விக்கு அவரே பதில் சொல்லுங்க. ஒரு செகண்ட் பொன்ராஜ் சார். அதாவது 54 லட்சம் குழந்தைகள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. தவறான டேட்டாவை அவர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் என்னங்க ஒரு 3வது மொழியை படிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அந்த தேவை என்ன இருக்குது? நீங்கள் வந்து 54 லட்சம் பிள்ளைகள் வந்து தனியார், 56 லட்சம் 58 லட்சம் தான் அரசு பள்ளியில், 4 லட்சம் அதிகம். அதனால தனியார் பள்ளி நீங்க தப்பா சொல்றீங்க. தனியார்ல படிக்கிறாங்கன்னு தப்பா சொல்றீங்க. டேட்டாவை தப்பா சொல்றீங்க. கரெக்ட்டா பேசுங்க. வெறும் 4 லட்சம் தான். 1 கோடி பிள்ளைகள் படிக்கிறாங்க. 50 லட்சம் பிள்ளைகள் வந்து ஹிந்தியை படிக்கிறாங்க. நீங்க வந்து 4 மொழி படிச்சா தானே அறிவுன்னு சொல்றீங்க. அப்ப மேத்ஸ் எடுத்துருவோம், பிசிக்ஸ் எடுத்துருவோம், சயின்ஸ் எடுத்துருவோம், கெமிஸ்ட்ரி எடுத்துருவோம், பயாலஜி எடுத்துருவோம். நீங்க கல்வியாளர்னு சொல்லிக்காதீங்க சார். நீங்க ஒரு அறிவியல் அறிஞர்னு சொல்லிக்காதீங்க சார். கன்னடா நீங்க ஏன் இதெல்லாம் சேர்த்துருவோமா போட்டுட்டு வரீங்க? இதெல்லாம் சேர்த்துருவோமா? எப்படி நீங்க சொல்றீங்க? கொஞ்சமாவது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கூட பேசுங்களா? நீங்க கொஞ்சமாவது பேசிக் அவர் ஒரு செகண்ட் சார். அந்த ரெண்டு பேரும் பேசினா கேட்காது. டிவி தெரியும். எது அறிவு சார்? ரெண்டு பேரும் பேசினா எரச்சல் தான் கேட்கும், கருத்து கேட்காது. எது அறிவு கொடுக்குது? அவர் சொல்லட்டும், அடுத்து நீங்க எது அறிவு கொடுக்குது? சென்டென்ஸ் முடிக்கட்டும். எது அறிவை குடிக்குது? அப்போ 4 மொழி படித்தவனுக்கு தான் அறிவா? அது என்ன அறிவற்றவே முட்டாள்னு எப்படி சொல்ல போச்சு? நீங்கள்
அப்ப தமிழ்நாட்டில் இருக்கவனா முட்டாளா? என்ன அர்த்தத்தில் நீங்க மாணவர்களை நீங்க கொச்சப்படுத்துறீங்க? கேள்வி என்னுடையது. அப்ப வந்து எப்படி நீங்க பேசலாம் நீங்க முட்டாள்னு? அப்ப 4 மொழி 5 மொழியை படிக்கிறான் மற்ற ஸ்டேட்டுக்காரன், அவனுக்கு அறிவு அதிகமா இருக்கு அப்படின்னா, 4 மொழியை படிச்சவனுக்கு அறிவு அதிகமா இருக்குன்னா, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். தமிழும் இங்கிலீஷும் படிச்சதுனால சுந்தர் பிச்சை கூகுளுடைய சிஇஓ, ஹிந்தி மட்டும் படிச்சதுனால ஆங்கிலத்தில் பேச முடியாம ட்ரம்ப் முன்னாலையும் இது அமெரிக்காவுடைய பிரஸ் முன்னாலையும் அவமானப்பட்டு நின்றவர் பிரதமர் மோடி. இப்ப அவமானப்பட்டாரு நீங்க கண்டீங்களா? உலகமே கொண்டாடுற ஒரு தலைவர் நீங்க அவமானப்பட்டிருக்கீங்க சார். நீங்க ஒரு பெரிய தலைவர் பின்னாடி போனேன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் போய் நீங்க அவமானப்பட்டிருக்கீங்க. இப்ப வேலை கூட இல்லாம நீங்க சும்மா இருக்கீங்க. அதனால நீங்க பிரதமர் பத்தி பேசுறது உங்களுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. அப்துல் கலாம் ஐயா பின்னாடி ஒரு கேள்வி புரட்டும் சொல்லி தமிழக மாணவர்களை முட்டாள் என்று சொல்லக்கூடிய ஒரு தற்குறித்தனமான பேச்சு பேசக்கூடாது. தற்குறித்தனமான பேச்சு பேசக்கூடாது. கொண்டாடப்படக்கூடிய உலக தலைவரை பார்த்து பேசுறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளா? ஒரு பாயிண்ட் நீங்க பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற பள்ளிக்கூடங்கள் ஒரு மொழி படிச்சாங்க அறிவாளியா? இருமொழி கொள்கைன்றாங்களே என்ன அறிவாளி? இருமொழி கொள்கைன்றாங்களே நம்முடைய அரசு இருமொழி கொள்கையை சட்டமாக்குமா? தனியாருக்கும் எல்லாருக்கும் சமச்சீர் கல்வின்னு சொல்றோம் சார். சமக்கிரக சிக்ஷானாலும் அதுதான் அர்த்தம் சார். எல்லாருக்கும் சமமான கல்வி வேணும் சார். அப்ப நீங்க வந்து இருமொழி கொள்கையை சட்டமாக்கி தனியார் பள்ளியோ அரசு பள்ளியோ இங்க மாணவன் 2 காசு இருக்கிறவன் 4 மொழி படிப்பான், காசு இல்லாதவன் 2 மொழி படிப்பாங்க. இல்ல சார், டேட்டா ஆஃப் தி சஜஸ்ட் பண்ணல. தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பள்ளிக்கூடங்கள் 58,000, அதுல இருக்கிற தனியார் பள்ளிக்கூடங்கள் 12,690, 58,000 தனியார் வந்து 12,690. இதில் சிபிஎஸ்சி 1,835. இதில் சிபிஎஸ்சியில் இருக்கிற 1,835 ஸ்கூல் தவிர 56,000 ஸ்கூல் வந்து ஹிந்தி எக்ஸாம் கிடையாது பொது தேர்வுகள். மிக மிக தவறான தகவல். 10th பிளஸ் மத்தவங்க எல்லாமே சிபிஎஸ்சி தவிர வேற எந்த போர்ட்லயும் இல்லீங்களா? எந்த போர்ட்லயும் பெருவாரியான மாணவ ஐசிஎஸ்சி அதை விட கம்மி சார். 100 கூட இருக்காது சார். பெருவாரியானவர்கள் படிக்கிற பள்ளிகள்ல தமிழ்நாட்டுல ஹிந்தி கட்டாய பாடம் இல்ல. திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி உங்க பதில். இல்ல முதல்ல கேள்விக்கு நீங்க சொல்லல. அதாவது அடுத்து வரும். என்னுடைய இதை முடிச்சிடுறேன். என்னுடைய நிறைவு கருத்தை நான் சொல்றேன். 2 பேர் கருத்துக்கே 30 நிமிஷம் ஆயிடுச்சு. மற்றவங்களுடைய கருத்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அடுத்த சுற்றுல சொல்லுங்க. எங்களுக்கு நாங்க ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் சார். என்னோட இறுதி கருத்து மன்னிக்கணும். அதாவது இந்த இப்ப சிக்கல் எங்கேன்னு தெரியுமா வந்திருக்கு சார்? நாங்க வந்து ஒரு கடிதம் எழுதி கேட்கிறோம் தமிழக அரசுக்கு, நீங்க இதை அமல்படுத்துவீர்களா? ஆம், அமல்படுத்துகிறோம். கடிதம் தலைமைச் செயலாளர் அனுப்புறார். அதன் பிறகு 15 மார்ச் 2023 ஒரு பேரா சொல்லக்கூடாது. இல்ல இல்ல ஒரு பேரா சொல்லுங்க அமைத்து இல்ல அந்த கடிதம் வந்து ஆம் அமல்படுத்துகிறோம் சொல்லிருக்காங்க. ஆமா, அதோட இறுதி வரை அந்த கடிதத்தை காப்பி எடுத்து நான் தரேன். நான் படிச்சு காட்றேன். இல்ல கருத்தை முடிச்சிட்டு நான் படிச்சு காட்றேன். இதே அரங்கல 3 பேர் படிச்சு காட்டி இருக்காங்க. இப்ப டேபிள்ல இருக்கு. நான் படிச்சு காட்றேன். அந்த கடிதத்தை எழுதுறாங்க. அதன் பிறகு 3 தவணையாக பணம் வாங்குறாங்க. பாதி உண்மையை சொல்றீங்க. 5880 கோடி வாங்குறாங்க. சார் ஏதோ அவங்க சும்மா யாசகம் கொடுக்கிற மாதிரி சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்? இந்தியா முழுக்க ஒதுக்குன ஸ்கீமுக்கு தமிழ்நாட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றத பார்த்து உங்களுக்கு கோவம் வர மாட்டேங்குது. ஒதுக்குறீங்க. சமக்கிரக சிக்ஷா அமல்படுத்துறோம்ங்கறீங்க. அதன் பிறகு ஏன் மறுக்கிறீங்க? ஆமா, அதை ஏற்றுக்கொள்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லையே. அதாவது நீங்க எழுத்துப்பூர்வமா ஒத்துக்கிறீங்க. 3 மொழி 2 தான் சார் இதுல பிரச்சனை. 5ஆவதுக்கும் 8ஆவதுக்கும் பொது தேர்வு வைக்காதீங்க சார். அந்த ஸ்லாப் மாறுது சார். ஆல் பாஸ் எங்க பாலிசி ஆல் பாஸ். பையனை வந்து நீங்க 8ஆவதுல வடிகட்டினீங்க, 5ஆவதுல வடிகட்டினீங்கன்னா அவன் ஆடு மாடு மேய்க்க போயிடுவான். வடிகட்டுறாங்கன்னே அவனை நான் ஸ்கூலுக்கு வர சொல்லி அவனுக்கு சாப்பாடு போட்டு அந்த பையனை வந்து வழிதவறி போகாம தடுக்கிறது நோக்கம் இருக்கு அரசுக்கு. அதனால நான் ஏத்துக்கலன்னு சொல்றாங்க. நான் கிருஷ்ணமூர்த்தியோட கருத்து கேக்குறேன். சூர்யா சார் 5 3 3 4 மாற போகுது. அந்த ஸ்ட்ரக்சர் மாறதுல என்ன இருக்கு சார்? சரி, சூர்யாவோட கருத்து கேட்றோம். முதல்ல பேசும்போது தமிழ்நாட்டு குழந்தைகள்லாம் வந்து அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள், முட்டாள்களாக இருக்கிறார்கள்னு ஒரு கருத்தை சொன்னாரு. இல்ல முடிச்சிடுறாங்க. அப்புறம் நீங்க வேணா ரிப்ளை பண்ணி காட்டுங்க. நீங்க பேசும்போது நான் குறுக்கிடவே இல்லை. நீங்க ஒரு தடவை குறுக்கிட்டா நீங்க சொன்னீங்க, அமைதியா இருந்தேன். தயவு செஞ்சு நான் பேசி முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருங்க. இல்லன்னா சபை நாகரிகம் தெரியலன்னு ஒத்துக்கங்க. இல்ல அப்படி இல்ல, நீங்களும் குறுக்கிட்டீங்களா? நான் தெளிவுபடுத்தணும் இல்லையா? நான் அப்படி சொல்லல. தமிழ்நாட்டு குழந்தைகள் அறிவற்றவர்கள், முட்டாள்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னாரு. பாஜக வீட்டுக்காரர்களுடைய குழந்தைகளோ அவர் வீட்டு குழந்தைகளோ அறிவற்றவர்களாகவோ முட்டாள்களாகவோ இருக்கலாம். அதற்காக தமிழ்நாட்டு குழந்தைகள் அறிவற்றவர்களாக இருக்கிறாங்கன்னு அவங்க வீட்டை பார்த்துட்டு தமிழ்நாட்டை ஒரு ப்ரொஜெக்ஷனுக்குள்ள கொண்டு வர வேண்டாம். தமிழ்நாட்டு மாணவர்களை அவமானப்படுத்துவதை, அசிங்கப்படுத்துவதை நான் கண்டிக்கிறேன். நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. நான் கண்டிக்கிறேன் சார். உங்க மினிஸ்டர் பையன் என்ன படிக்கிறான் சார்? எஜுகேஷன் பையன் இல்ல, அவர் படிக்கிறான் சார். பிரெஞ்சு படிக்கிறான். மினிஸ்டர் பையன் பண்ணிட்டு பாருங்க. மினிஸ்டர் பையன் இல்ல மறந்துட்டாருங்க. நீங்க மறந்துட்டா பிறகு என்னங்க? பையன் மட்டும் அறிவுள்ளவன், என்ன பண்றாங்க? மற்ற சாமானிய வந்து அறிவற்றவனான்னு கேள்வி கேக்குறேன்.
என் கேள்வியை ஏத்துக்க உங்களுக்கு தைரியம் இல்ல. ஏன் பிரட்டி பேசுறீங்க நீங்க? மினிஸ்டர் பையன் பிரெஞ்சு படிப்பான், சாமானிய மனுஷன் வந்து நீங்க பிரெஞ்சு படிச்சு நீங்க பிரெஞ்சு சொல்லி தர போறீங்களா? ஐயோ ஜெர்மனி சொல்லி தர போறீங்களா? நான் மூன்றாவது இல்லங்க நீங்க காதுல நான் கேக்குறேன். இருந்தா கல்வி நான் கேக்குறேன் இல்லங்க நீங்க தான் மூன்றாவது மொழி இல்லங்க நான் கேக்குற கேள்விக்கு சொல்லுங்க. மூன்றாவது மொழின்னு நீங்க ஜெர்மனி கத்து தர போறீங்களா? பிரெஞ்சு கத்து தர போறீங்களா? ஸ்பானிஷ் இல்லையே. ஜெர்மனி இல்ல உங்க ஸ்கீம்ல இல்ல. இல்லாத நீங்க அடிச்சு விடாதீங்க சார். தனி எம்ஓயூ இருக்கு ஜெர்மனி சொல்லி தரது. இல்லாதத சார் நான் முதல்ல சொல்லி தருவாங்க. உங்க இதுல இல்ல. உங்க இதுல இல்ல. நீங்க சொல்றது இந்தியன் லாங்குவேஜஸ் தான் சொல்றீங்க. நீங்க சொல்றது இந்தியன் லாங்குவேஜஸ் தான். கல்வி வாரியத்துல இருக்கே சார். நீங்க இருக்கலாம். நீங்க எந்த கமிட்டில வேணா இருக்கலாம். பப்ளிக் டொமைன்ல இருக்கிற டாக்குமெண்ட்ல இந்தியன் லாங்குவேஜஸ் தான் இருக்கு. அதுல ஜெர்மனி, ஸ்பானிஷ், பிரெஞ்சு இல்ல. ஜெர்மனிக்கு தனி எம்ஓயூ சார். எல்லா கேவிலயும் இருக்கு. கேவி இருக்கு சார். இங்க இல்ல. கேவில தமிழ் தான் இல்ல. அதுக்கு வாங்க. இந்த டிபேட்ல வந்து கிட்டத்தட்ட 18 நிமிடம் பேசியிருக்கிறார். எங்களுக்கு குறைந்தபட்ச நியாயமான நேரத்தை அவருடைய குறுக்கீடு இல்லாம வழங்கணும். ஏதோ ஒரு குற்றச்சாட்டை வச்ச உடனே எது மேலேயே கல்ல எறிஞ்சா கத்துமுல்ல அந்த மாதிரி கத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி எல்லாம் என்னங்க பேசுறீங்க? கத்துறது அப்படிதாங்க பேசுறீங்க. கத்துறது அப்படிதாங்க பேசுறீங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் அசிங்கப்படுத்துறீங்க. ஆமா உட்காருங்க. என்ன பண்றது? அயோக்கியத்தனம் அப்படிதான் சொல்லுவாங்க. அயோக்கியத்தனம் கண்டிப்பா உங்க பிள்ளைக்கு மட்டும் நல்ல கல்வி கொடுங்க. உங்க வீட்டுக்கு அறிவு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? காசு இருக்காங்களா? ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் போய் பண்ற வேலை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீ மானங்கெட்டு தான் பேசுற. மானங்கெட்டு போய் பேசுறப்ப நான் அப்படிதான் சொல்லுவேன். அண்ணாமலை பண்ற வேலை யாரு பண்றாங்க? உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கிறோம் நாங்க. ஒரு நிமிஷம் தமிழக மக்களுக்கு இப்பதாங்க அவர் பேச தொடங்குறாரு. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. ரெண்டு பேரும் என்னங்க வார்த்தை பேசுறாரு? நீங்க அனுமதிக்கிறீங்களா? எது மேலயோ கல்லு ஊத்திற மாதிரி உங்க கருத்து சார். வாங்க சார். உங்க ரவுண்ட் நேர்மையா பேசுறது துப்பு இல்ல. முட்டாள்கள்னு சொல்லுங்க. நாட்டு மக்களை முட்டாள்னு சொன்னா நீங்க நினைக்கிறீங்க முட்டாள்னு. மினிஸ்டர் பையன் மட்டும் தான் புத்திசாலி. முட்டாள்னு சொன்னா மினிஸ்டர் பையன் மட்டும் தான் புத்திசாலி. தமிழக மக்கள் முட்டாள்னு நீங்க நினைக்கிறீங்க. சரி சரி. ஏன் வீட்டு புள்ளைய முட்டாள்னு நினைக்கிறீங்க? ஓகே நீங்க தமிழ்நாட்டு பிள்ளைகளை சொன்னீங்க. ஸ்ரீகாந்த் சொல்லல. ஸ்ரீகாந்த் இப்பதான் ஒரு பேச தொடங்குறாரு. திரும்ப திரும்ப முட்டாள்தனமா பேசுறாரு. ரிவைண்ட் பண்ணுங்க சார். ஓகே அடுத்த பாயிண்ட்க்கு போங்க. அடுத்த பாயிண்ட் காட்டுங்க சார் அவருக்கு. அடுத்த பாயிண்ட்க்கு போங்க. அடுத்த பாயிண்ட் அடிப்படையில் அவர் சொன்னாரு தமிழ் வழியில் கட்டாயப்படுத்துது, தமிழ் வழியில பாடம் எடுக்கிறத இந்த கல்விக் கொள்கை கட்டாயப்படுத்துது, மோடி அரசு கட்டாயப்படுத்துது அப்படிங்கிறாரு. ஒரு கடைந்தெடுத்த பொய் அது. ஏன்னா அந்த பாலிசி டாக்குமெண்ட்ல இவர் ஏதோ வாரியத்துல இருந்து அது இல்லைங்கிறாரு. ஆனா அதெல்லாம் படிச்சாரான்னு தெரியல. ஏன்னா வேறெவர் பாசிபிள் லோக்கல் லாங்குவேஜை பயன்படுத்துங்க, எங்கெல்லாம் சாத்தியமோ அங்க லோக்கல் லாங்குவேஜை பயன்படுத்துங்க, அது கட்டாயம் கிடையாது, அது ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை பயன்படுத்துறாங்களா? முதல்ல மாநில அரசு பயன்படுத்தா, ஒன்றிய அரசு பயன்படுத்தா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேவி பள்ளிகள் தமிழ்நாட்டில் தானே இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தானே, ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் தானே, இங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாய்மொழி தமிழ் தானே. அதை நீங்கள் பயிற்று மொழியாக கொண்டு வர வேண்டாம், ஒரு பாடமாக கூட கொண்டு வர முடியாதுங்கிறதுல உறுதியா இருக்கீங்கல்ல. 53 சமஸ்கிருத ஆசிரியர் வச்சிருக்கீங்க, ஒரு தமிழ் ஆசிரியர் கூட வச்சுக்கலன்னு நாங்க தொடர்ந்து கேள்வி கேட்டு இருக்கோம். நேற்று பிரஸ் மீட்ல அண்ணாமலை சொல்றாரு நீங்க கடிதம் எழுதுவீங்களான்னு. உங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் தமிழை ஒரு பாடமாக சேர்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் கடிதம் எழுதணுங்கிற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கிறது. ஏற்கனவே 2021 எங்களுடைய எம்பி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார் திருச்சி சிவா அவர்கள். அதற்கு இதே தர்மேந்திர பிரதான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ரொம்ப தெளிவா சொல்றாரு, அப்படி எதையும் நாங்க சாங்ஷன் பண்ணல, கேவி பள்ளிகளில் லோக்கல் லாங்குவேஜை ஒரு பாடமாக வைப்பதற்கு கூட எந்த அனுமதியும் நாங்கள் கொடுக்கவில்லை. சொன்னது பார்லிமெண்ட்ல உங்களுடைய ஒன்றிய அமைச்சர். இவங்க தான் தமிழை காக்குற லட்சணமா? தமிழை காப்பாற்றுவதாக இருந்தால் உங்ககிட்ட பவர் இருக்குல்ல, சிபிஎஸ்சிங்கிற வாரியம் உங்களுக்கு கீழே தானே இருக்கு. அந்தந்த மாநிலத்தில் சிபிஎஸ்சி என்கிற வாரியம் அந்தந்த மாநில மொழியில் தான் பயிற்று மொழியாக நடத்தும். தமிழ்நாட்டில் தமிழ் தான் சிபிஎஸ்சியில பயிற்று மொழி, ஆந்திரால தெலுங்கு தான் பயிற்று மொழி என்று அறிவிப்பதில் எது தடுக்குகிறது? அதை செய்ய மாட்டோம். மாநில அரசுகளை நாங்க நிர்பந்திப்போம், அதுவும் 3வது மொழியில நிர்பந்திப்போம், ஹிந்தியை திணிச்சுக்கோ, ஹிந்தியை ஏத்துக்கோ நிர்பந்திப்போம். அப்படிங்கிறதுல எந்த வகையான அடிப்படை நீதியும் இல்லை அப்படிங்கிறது தான் ஒண்ணு. இன்னொன்னு, இது சட்டம், புதிய கல்விக் கொள்கை சட்டம் அப்படின்னாரு. சட்டம் கிடையாது, பாலிசி. நீங்க ஒரு பாலிசி வச்சிருக்கீங்க, நாங்க ஒரு பாலிசி வச்சிருக்கோம். அவர் ராஜீவ்காந்தி விஷயத்தை எல்லாம் சொன்னார். ராஜீவ்காந்தி காலத்துல என்ன நடந்துச்சு, கோத்தாரி கல்வி கமிஷன்ல என்ன நடந்துச்சு, ஏஎல்எம் கல்வி கமிஷன்ல என்ன நடந்துச்சு, எல்லாம் இந்த நாட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். அதுல அடிப்படையான ஒரு விஷயம் ஹிந்தி கட்டாயம்னு சொன்னாங்க, தமிழ்நாடு எதிர்த்தது. அந்த பாலிசி வேண்டான்னு சொன்னோம், அதற்காக நிதி கொடுக்க மாட்டேன்னு அவங்க எந்த இடத்துலையும் சொல்லல. ராஜீவ்காந்தி காலத்தில் வந்த நவோதயா பள்ளிகள், அது வந்து அந்த கல்விக் கொள்கையின் ஒரு அங்கம். கல்விக் கொள்கையை வேணான்னு சொல்லிட்டோம், நவோதயா பள்ளிகள் உங்களுக்கு கிடையாது, அதோட நிறுத்திக்கிட்டாங்க. மற்ற கல்வி திட்டங்களில் நிதியை நிறுத்தல. இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை மோடி கொண்டு வரக்கூடிய கல்வி திட்டத்தில்
பிஎம்ஸ்ரீ ஒரு அங்கம். பிஎம்ஸ்ரீ வேண்டாம்னு சொல்றோம். இவங்க என்ன பண்றாங்க? மற்ற கல்வி திட்டத்துக்கான நிதியை நிறுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாம் வாய்ப்பு பாசிபிள் தேவைன்னா எடுத்துக்கோ இதுதான் கொடுத்தாங்க. அதை கட்டாயப்படுத்தி கழுத்தை நெரித்து திணிக்கக்கூடிய வேளையில் மோடி அரசு தான் ஈடுபடுகிறது. அவங்க சொல்றது வந்து 5ஆம் வகுப்பு வரை தேசிய கல்விக் கொள்கையில மோடி அரசு பரிந்துரைப்பது என்பது தமிழை கட்டாயப்படுத்தி படிக்க சொல்றோம். ஆனா இவங்க தமிழை கட்டாயமா சொல்லி தர மாட்டேங்கிறாங்கன்னு குற்றம் சொல்றாரு. ஒரு செகண்ட் நான் நீங்க கேட்டத சொல்லிக்கிறேன். கல்விக் கொள்கை என்ற புத்தகமே இருக்கு. என்கிட்ட இருக்கு, எல்லார்ட்டயும் இருக்கு. அப்புறம் கட்டாயம் இல்லன்னு எப்படி சொல்றீங்க? பாலகுருசாமி எழுதுனத கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. நான் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கு. நான் அவரை கேட்டிருக்கேன். பதில் சொல்லுங்க சார். Whenever possible the medium of instruction until the grade 5. இவங்க அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் until the grade 5 மட்டும் தான் பார்க்கறாங்களே தவிர முன்னாடி இருக்கக்கூடிய whenever possibleங்கறதை எடுத்துறாங்க. ஒருவேளை பயிற்று மொழி கட்டாயம்னா ஏன் சிபிஎஸ்இ ல கொண்டு வரல? ஏன் வந்து நீங்க கேவில கொண்டு வரல? அங்க கொண்டு வர வேண்டியதானே? கொண்டு வந்த பிறகு மாநில அரசு நீங்க இத கட்டாயப்படுத்தலாம்ல. ஆக தமிழை ஒழித்து கட்டிவிட்டு அந்த இடத்துல இந்தியை கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு மோடி துடிக்கிறார். அதை எதிர்த்து நாங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒண்ணு. அடுத்தது இன்னொன்னு சொல்றாங்க இவங்க திருப்பி ஹிந்தியை வந்து நாங்க திணிக்கல, 3வது மொழி ஆப்ஷன் என்ன வேணா வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது என்ன? 2020க்கு பிறகு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் பட்ஜெட்ல இந்த NEP அமல்படுத்துவதற்காக நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல இந்திய ஆசிரியர்கள் நியமனத்திற்கு முறையே 50 கோடி 80 கோடி 110 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க 3 ஆண்டுகள். இதே மாதிரி தமிழ் ஆசிரியர்களை நியமிப்பதற்கோ, தெலுங்கு ஆசிரியர்கள் நியமிப்பதற்கோ, மலையாள ஆசிரியர்கள் நியமிப்பதற்கோ, குஜராத்தி ஆசிரியர்களை நியமிப்பதற்கோ ஒரே 1 பைசா ஒதுக்கி இருக்கிறார்களா? எடுத்துக்காட்டு சொல்லுங்க. அப்ப என்னன்னா 3 லாங்குவேஜ் 3வது ஆப்ஷன் பா. ஆனா நாங்க ஹிந்தி டீச்சர்ஸ் மட்டும் தான் போடுவோம். நீ என்ன லாங்குவேஜ் வேணாலும் படிச்சுக்கலாம். இது என்னது? மறைமுகமாக இந்தியை திணிப்பது தானே. நேரடியாக திணித்த போது கூட தமிழ்நாட்டுக்கு ஆப்ஷன் இருந்துச்சு. நீ வேணான்னா விட்டுருட்டாங்க. இன்னைக்கு மறைமுகமாக திணிக்கும் போது நீ ஏத்துக்கலன்னா நிதியை மறுப்போம். ஏன்னா அவங்க வீட்டு காசை கேட்கல, அவங்க சொந்த காசு கேட்கல, ஏதாவது தான தர்மம் பண்ற மாதிரி பேசுறாங்க. தமிழ்நாடு உழைத்து செலுத்தக்கூடிய வரி பணத்திலிருந்து உரிய பங்கை கேட்கிறோம். இன்னொன்னு பிஎம்ஸ்ரீக்கு தான் அந்த கடிதம்னு திருப்பி சொல்றாங்க. அந்த கடிதத்தில் தமிழ்நாடு அரசு பிஎம்ஸ்ரீயை ஏற்றுக்கொண்டதான்னு கேட்டா 2 விஷயம் சார். நாங்க ஏற்றுக்கொள்ள தயார், ஆனால் ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம், அதன் பரிந்துரையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வோம். அந்த பரிந்துரை என்ன? பிஎம்ஸ்ரீனுடைய முதல் கிரைட்டீரியா, அந்த எம்ஓயினுடைய முதல் கிரைட்டீரியா புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தணும் அப்படிங்கிறது. அந்த கிரைட்டீரியாவை அமெண்ட் பண்ணி புதிய எம்ஓயுவை, புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முடியாதுன்னு அதுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் சொல்லி ஒரு எம்ஓயுவை தமிழ்நாடு அரசு அனுப்புது. அதற்கான உரிமை தமிழ்நாட்டு அரசுக்கு இல்லைன்னு தர்மேந்திர பிரதான் ஆகஸ்ட் மாசம் 2024 திருப்பி ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அந்த கடிதத்தோட இது செட்டில் ஆயிடுச்சு. அதோட பிஎம்ஸ்ரீக்கு நாங்க, அதாவது நீங்க அதை புதிய கல்விக் கொள்கையிலிருந்து எக்ஸெப்ஷன் கொடுத்தீங்கன்னா பிஎம்ஸ்ரீயை நாங்க ஏத்துக்கிறோம். ஏன்னா எஸ்எஸ்ஏக்கு நிதியை நிறுத்துறீங்க, நீங்க பிஎம்ஸ்ரீக்கு மட்டும் நிதியை நிறுத்தல. இதுல திரும்பி ஒரு பொய்யை சொல்லிட்டே இருக்காங்க. பிஎம்ஸ்ரீ எஸ்எஸ்ஏ ஒன்னு அப்படின்ட்டு இல்ல. கடந்த பட்ஜெட்ல, இந்த குறிப்பிட்ட பட்ஜெட்ல எஸ்எஸ்ஏவுக்கு 37,500 கோடி தனி ஒதுக்கீடு, பிஎம்ஸ்ரீக்கு 6,050 கோடி தனி ஒதுக்கீடு. இந்த ஒதுக்கீட்டை செலவு பண்றாங்களான்னு கேட்டா இல்ல. 37,000 கோடி ஒதுக்கின இடத்துல 33,000 கோடி தான் செலவு பண்ணிருக்காங்க. 4,000 கோடி போன ஆண்டு ஒதுக்கின இடத்துல 2,800 கோடி தான் செலவு பண்ணிருக்காங்க. நாங்க செலவு பண்ணாம காசை மிச்சம் வச்சிருந்தாலும் வச்சிருப்போம், தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம். ஊபி 2009 இருந்து 22 வரைக்கும் 3 ஆண்டுகள்ல வாங்கின எஸ்எஸ்ஏக்கு கீழே வாங்கின 27,000 கோடியில வெறும் 18,000 கோடியை செலவு பண்ணிட்டு 9,000 கோடியை திருப்பி அனுப்புது. அப்படி அனுப்பக்கூடிய மாநிலத்துக்கு நாங்க திருப்பி அனுப்புவோம். செலவு பண்ணிட்டு நீடு இருக்குன்னு கேட்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம். இந்த 31/1/2025 கணக்குப்படி தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் 3 மாநிலங்களை தவிர அத்தனை மாநிலங்களுக்கு இவங்க எஸ்எஸ்ஏ ஃபண்ட் ரிலீஸ் பண்றாங்க. இந்த 3 மாநிலங்களுக்கு ஏன் ரிலீஸ் பண்ணல? 2020 வந்த NEP-யையும் 2022 வந்த பிஎம்ஸ்ரீயையும் எதிர்க்கிற காரணத்தினால் 2018 2001 இருந்து வரக்கூடிய எஸ்எஸ்ஏக்கான நிதியை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்றது எந்த லாஜிக்? அவ்வளவுதான் கேள்வி. ஹிந்திக்கு ஆதரவாக நாங்கள் வீடு வீடாக போய் பெற்றோர்கள்ட்ட கேட்க போறோம், உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு கேட்க போறோம்னு ஒரு பொலிட்டிக்கல், இந்த வந்து ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்றத தாண்டி, கல்வி புலம் சார்ந்த விஷயன்றதை தாண்டி ஒரு அரசியல் தளத்துக்கு இது நகருது. மக்களிடம் நாங்கள் சென்று ஹிந்திக்கு ஆதரவாக கேட்போம், மக்களுடைய கருத்தை திரட்டுவோம் அப்படின்னு பிஜேபி வருது. இதுக்கு முன்னாடி இருந்த பிஜேபி அப்படி இல்லை, இப்போ ஒரு அக்ரெசிவ் ஸ்டாண்ட் அதில் எடுக்கிறாங்க. அதை ஆதரிப்பதற்கு திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் முதல்ல சொல்லும்போது கூட நாங்கள் சிங்கிளாக இருந்தால் கூட சிங்கம் சிங்கிளாக இருக்கும், ஆனால் நாங்கள் கொள்கை ரீதியாக இந்த பிரச்சனையை அணுகிறோம்னு ஒரு கருத்தை சொல்கிறார். திமுக வந்து மோதி பார்ப்போம், மீண்டும் ஒரு மொழி போர்னு சொல்கிறீங்க. இது வந்து ஒரு கொள்கை யுத்தமா இல்லை எஜுகேஷன் சார்ந்த பிரச்சனையா? இல்லை, அடிப்படையில் இவங்க சொன்னாங்கல்ல ஆரம்பத்தில், பிற மாநிலங்கள்லாம் 4 மொழி படிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஏன் 2 மொழியோடு நிறுத்துறீங்க அப்படின்ட்டு. நாங்கள் லாங்குவேஜ் பண்டிட்டை உருவாக்குறதுக்காக ஸ்கூல் நடத்தலை சார்.
நாங்க சயின்டிஸ்ட்டை உருவாக்குறதுக்காக, கணித மேதைகளை உருவாக்குறதுக்காக, அறிவியல் ஆசிரியர்களை உருவாக்குறதுக்காக, வரலாற்று ஆசிரியர்களை உருவாக்குறதுக்காக பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கோம். 2 மொழிக்கு அப்படிங்கிற பைலிங்குவல் லாங்குவேஜ்க்கு ஒரு பேசிக்கான ரேஷனல் இருக்கு, ஒரு அறிவார்ந்த தன்மை இருக்கு. என்னன்னா என் மக்களோட பேசுறதுக்கு தமிழ், உலகத்தோட தொடர்பு கொள்றதுக்கு இங்கிலீஷ். 3 மொழிக்கு என்ன சார் ரேஷனல்? அதாவது 3 மொழின்னு வருது, ஹிந்தியை திணிக்கணுங்கிற ரேஷனலை தவிர, அந்த ஒரு கட்டாயத்தை தவிர வேற என்ன அதுல வந்து அடிப்படை இருக்கிறது? இவங்க சொல்றாங்கல்ல, ஒரு விஷயம், இவங்க சொல்றாங்கல்ல எல்லா மொழிகளுக்கும் நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம், தமிழை கட்டாயப்படுத்துறோம் அப்படின்னுட்டு. கடந்த 10 ஆண்டுகள்ல ஏதாவது ஒரே ஒரு திட்டத்திற்கு, ஏதாவது குறைந்தபட்சம் ஒரே ஒரு ரயிலுக்கு தமிழ்ல வேண்டாம், இந்தி சமஸ்கிருதம் நீங்க வேற ஏதேனும் ஒரு மொழியில பெயர் வச்சிருப்பாங்களா? இதுதான் இவங்க பிற மொழி மேல காட்டுற பாசமா? வீடு வீடா போறேன், வீடு வீடா ராக்ஃபோர்ட் 100 வருஷம் திருவள்ளுவர் எக்ஸ்பிரஸ், திருவள்ளுவர் எக்ஸ்பிரஸ், அதெல்லாம் ஸ்பெஷல் கொரமண்டல் எக்ஸ்பிரஸ், திருவள்ளுவர் அல்ல எவ்வளவு காலமா இருக்குது சார்? ரொம்ப காலமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்க பேர்ல எழுதுங்க. ஒரு ட்ரெயினாவது இருக்கான்னு கேக்குறாருல, அப்ப பாருங்க, அவ்வளவுதான் சார். அதாவது நான் வந்து 10 ட்ரெயின்ல 100 ட்ரெயின் சொல்லுவேன். நான் சொல்றேன் சார், சேரன் எக்ஸ்பிரஸ், செம்மொழி எக்ஸ்பிரஸ், சிலம்பு எக்ஸ்பிரஸ், கோவை நீலகிரிலாம் ரொம்ப காலமா தமிழ்நாட்டுல இருக்கிறது. அவரோட ரசிகன் நானு. அவர் அழகா எப்பவுமே புள்ளி விவரம் பேசுவாரு. இன்னைக்கு அவருக்கு பேசு பொருள் இல்லை, அதனால பொய்யாக பேசுறாரு. நான் சொல்றேன், இல்ல ஒரு நிமிஷம் என்ன அனுமதிங்க தம்பி. நீங்க மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க, டிபேட் உங்களுக்கு மட்டும் கிடையாது. இல்லங்க, நீங்க தப்பான ஒரு கருத்து சொல்றீங்க. நீங்க பேசுனது பூரா போய் கேட்டுட்டு தான உட்கார்ந்திருந்தோம், கேட்டுட்டு தான உட்கார்ந்தோம். நான் பேசி முடிச்ச பிறகு பதில் சொல்லுங்க சார். ஏன் டைம்ல நீங்க ஏன் சார் குறுக்கிடுறீங்க? நாகரிகத்தோட நடந்துங்க சார். அது சரி, அவருக்கு இடையில வந்ததுனால தான் நான் சொல்றேன். அதாவது இப்போ வந்து நாங்கள் வீடு வீடாக போக போகிறோம் அப்படிங்கிறாங்க. வீடு வீடாக போகும்போது இங்கே அண்ணன் சொன்னார்ல, மற்ற மாநிலங்கள்லாம் 4 மொழி படித்து அறிவாளிகளாக இருக்காங்க, இங்கே 2 மொழி படித்து முட்டாள்களாக இருக்காங்கன்ட்டு, அதையும் சேர்த்து சொல்ல வேண்டும். அப்போ மக்களுடைய பதிலடி என்னவா இருக்கும்னா, 2 மொழி படித்தவன் தான் இஸ்ரோவை டாமினேட் பண்ணுறான், 2 மொழி படித்தவன் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் டொமைனை டாமினேட் பண்ணுறான், 2 மொழி படித்தவன் தான் இந்தியாவுடைய மெடிக்கல் ஃபீல்டு டாமினேட் பண்ணுறான், இந்தியாவிலே அதிக PhD 2 மொழி படித்தவங்க தான் வராங்க, 42% விமன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து 2 மொழி படிச்சுட்டு வந்தவங்க தான் மும்மொழியில் இல்லைங்கிறத சொல்லுவாங்க. இன்னொன்று அந்த கடைசியாக ஒரே ஒரு ரயில் பெட்டியை கொண்டு வந்து சொன்னார், ஒரே ஒரு ரயில் திட்டத்தை. அதாவது காந்திக்கும் பெரியாருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் நடந்ததா சொல்லுவாங்க. வரலாற்றுல அதுக்கு எந்த உதாரணம்னு தெரியல. பார்ப்பனர்கள் நல்லவர்களே இல்லையா அப்படின்னு காந்தியை பார்த்து, பெரியாரை பார்த்து காந்தி கேட்டதாகவும், ஒரு நல்லவரை நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டப்போ அவர் ஒரு பேரை சொல்லுவாராம். அதுக்கு பெரியார் ரிப்ளை பண்ணது வந்து, மகாத்மாக்கே ஒரு பேர் தான் தெரியுது, சாதாரண ஆத்மா எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னாராம். அந்த மாதிரி பிஜேபி காரருக்கே ஒரு ரயில் திட்டம் தான் தெரியுது, எனக்கு எப்படிங்க தெரியும்? அவர் கணக்குல வீக்கா இருக்கீங்க. 5 சொன்னேன். அவர் சொன்னதுல மிக மறுக்க வேண்டிய ஒரு கருத்து, நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, நம்மளுடைய தேசிய கல்விக் கொள்கையில ராக்ஃபோர்ட்லாம் 100 வருஷம் சரிங்க. இல்ல இல்ல ஒண்ணாவது இருக்கான்னு கேக்குறேன். நான் தமிழனா பேசுறேன் இந்த இடத்துல. எனக்கு இந்திய மறுக்கிற ஒரு வயிற்றுச்சல். தமிழை கொன்று புதைக்க பேசுகிறீங்க. 4.11ன்னு ஒரு பிரிவு இருக்குங்க. 2 பேர் பேசல. கல்வி மன்னிக்கணுங்க, நான் சுருக்கமா முடிச்சிடுறேன். 4.11 பிரிவு தேசிய கல்விக் கொள்கை தமிழை கட்டாயம் என்று அறிவிக்கிறது. இல்லாட்டி தமிழ்ல அங்க பிராந்திய மொழி கூட இருக்கலாம், அந்த இடத்துல இருக்கிற வட்டார மொழிகளா கூட இருக்கலாம். அதே மாதிரி பாருங்க, கொடுத்த நேரத்துல 4.13 உங்கள்ட்ட இருக்கல எடுங்க, உங்கள்ட்ட இருக்கல எடுத்து படிங்க. 4.13 நான் படிச்சு காட்டுறேன், நீங்க படிச்சு காட்டுங்க. சும்மா போய் சொல்றீங்க, அண்ணாமலை பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் எடுங்க, அண்ணாமலை பிரச்சனை கிடையாது. எடுத்து உங்கள்ட்ட இருக்கா இல்லையா? உங்களுக்கு படிக்க தெரியுமா தெரியாதா? படிக்கிற அறிவு இருக்கா இல்லையா? எனக்கெல்லாம் அறிவு இருக்கு, செக்ஷன் சொல்றேன், உங்க தலைவருக்கு சொல்றேன் பாருங்க. உங்க தலைவருக்கு அறிவு கிடையாது, உங்களுக்கு அறிவு கிடையாது. உண்மையை தெரிஞ்சுக்க பயப்படுறாரு. பதட்டம், திமுகக்கு பதட்டம், தமிழை எதிர்க்கிறோம்ங்கிற பதட்டம், தமிழுக்கு எதிர்ப்பு செய்யறாங்கன்ற பதட்டம். இன்னும் 2 பேர் பேசவே இல்ல. இன்னும் 2 பேர் பேசவே இல்ல. 4.11 தமிழை கட்டாயமாக்குகிறது. எடுத்து படிங்க, படிக்க தெரியுமா? இருந்தா படிச்சு காட்டுங்க. 4.13 இல்ல இருந்தா படிச்சு காட்டுங்க. மூன்றாவது மொழி விருப்பம் படிச்சு காட்டுங்கன்றாரு. தேசிய கல்விக் கொள்கையை எடுத்து படிச்சு காட்டுங்கன்றாரு. அரசியல் சட்டம்னா 350A. நீங்க இதெல்லாம் விட்டுருங்க. இத அரசியல் படிச்சு சாசன காட்டுங்க, சட்டம் கூட அப்புறம் வாங்க. கிடையாதா? என்ன சொல்லுதுங்கண்ணா? 350A என்ன சொல்லுது? ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மொழியில் கல்வி கற்பது கட்டாயம்னு சொல்லுது. அப்ப சிபிஎஸ்இ யார பண்ணல? உரிமை தமிழ்நாட்டுல சிபிஎஸ்இ யார் நடத்துறா? சிபிஎஸ்இ யார் கேவில ஏன் இல்ல? அந்த கேள்வி எல்லாத்துலயும் வருது. எங்க இருக்கு? ஒண்ணு இல்லையே. நீங்க தமிழ்ல தான் படிப்பாங்க. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் இருக்கு. நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி பள்ளியில நீங்க எக்ஸாம்பிள் கொடுத்துறீங்க. சிபிஎஸ்இ பள்ளிகள்ல நீங்க சொல்ற கொள்கையை உங்க பள்ளிகள்ல அமல்படுத்துனீங்களா? சிபிஎஸ்இ பள்ளியில உங்க தமிழ்நாட்டு பள்ளியில 94 பள்ளியில அவர் பொறுமை எழுதுறாரு. அவர் பொறுமை எழுதுறாரு. பள்ளியில மத்த பள்ளியில எக்ஸாம் செஞ்சு பக்கத்துல இருக்கிற இல்லாம சமஸ்கிருத பேராசிரியர் பொறுமை இழக்கிறாரு. சார் ஆல்மோஸ்ட் ஒரு 45 நிமிஷமா போயிட்டு இருக்கு.
இன்னொருத்தர் இன்னும் ஆதவன் தீட்சையா காத்திருக்கிறாரு. கணிப்பொறி சப்ஜெக்ட்னு ஒன்று வச்சு கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் 30 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது சார். நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அதை அனுமதிக்கிறோம். இப்போ எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். எல்லாரும் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். கணிப்பொறியை மொழியோடைய பிளெண்ட் பண்ணி காமிக்கிறோம். இந்த மாதிரியான கல்விக் கொள்கைங்கிறது இனிமே இம்ப்ளிமெண்ட் ஆக போகிற ஒரு சப்ஜெக்ட். இனிமே படிப்படியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். மூன்றாவது மொழியாக எதையாவது ஒரு, அதாவது ஹிந்திங்கிறது அது அரசியல் சார்ந்த விஷயம், நான் அதுக்கு போக விரும்பலை. மூன்றாவது மொழியாக ஏதோ ஒரு மொழியை கற்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐக்கியூ இப்போ இருக்கிற சமீபம் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் 3 வயசு குழந்தைகள்லேருந்து 3 மொழி பயிரலாம். அது ஆப்ஷனலாக வைக்கலாம், அது எப்படி வேணால் வைக்கலாம். 3 மொழி படிக்கிறதுக்கு இன்னும் தவறு இல்லையே அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை அரசியலாக்குறதுனால கஷ்டப்படுறது யாருன்னா 2 அரசியல் கட்சிகளோ 4 அரசியல் கட்சிகளோ அவங்க சொல்கிறதுனால கஷ்டப்படுறது படிக்கிற மாணவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்கள் 3 மொழி கற்க தயாராக இல்லைன்னு எங்கேயாவது யாராவது சொல்கிறாங்களா? பெற்றோர்கள் யாராவது சொல்கிறாங்களா? இல்லை. எங்களுடைய கருத்து என்னென்னா, அது சமஸ்கிருதமாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த மொழியாக இருக்கட்டும், ஹிந்தியோ சமஸ்கிருதமோ இல்லை தெலுங்கோ மலையாளமோ இல்லை, 3வது மொழியானது விருப்ப பாடமாக மாணவர்களுக்கு இருந்தால் என்ன தப்பு, என்ன பிரச்சனை வந்துட போகுது? 1. 2வது, இந்த மாதிரியான ஒரு திணிப்பு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்கிறது. எந்த இப்போ இங்கே சமீபமாக ஒரு 10 வருஷமாக தமிழ் கட்டாய பாடமாக இருக்கப்படுது. ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. வெளியிலிருந்து வர மாணவர்கள், இங்க படிக்கிற சிபிஎஸ்இ மாணவர்கள் இங்க படிக்கிறவங்களுக்கு அது கட்டாயமா தான் இருக்கும். அது தேவை. ஏன்னா இங்க இருக்க ஒரு கற்றல் தப்பே கிடையாது. அந்த சட்டத்தினால ஒரு தவறும் இல்லை. கலைஞர் ஆட்சியில தமிழ் அறிஞர்கள் மற்றவர்கள்லாம் கூடி ஒரு போராட்டம்லாம் நடந்தது. தமிழ் சான்றோர் பேரவை போன்றவர்கள்லாம் தமிழ்நாட்டில் தமிழை ஒரு பாடமாகவே படிக்காம ஒருத்தர் வரவேற்கிறேன் சார். நான் வரவேற்கிறேன். அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் என்ன, அது வரவேற்கிறேன். அதே சமயம் படிச்சிடலாம், தமிழ் ஒரு பாடமாவே படிக்காம படிச்சிடலாம்னாங்க. அதுக்கு அந்த கம்பல்சரி கொண்டு வந்தாங்க. தமிழுக்காக போராடக்கூடிய நபர்கள் கேவி இத்தனை ஆல் ஓவர் இந்தியா இருக்கு இல்லையா, இத்தனை பேருக்கு சப்ளை பண்றதுக்கு நம்ம தமிழ் ஆசிரியர்களை நான் பிராக்டிக்கலா சொல்றேன் சார். நான் இன்டர்வியூக்கு அப்ளிகேஷன் போடுறப்போ தமிழ் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை அப்ளிகேஷன் நாங்க ரெக்வயர்மெண்ட்டை விட அப்ளிகேஷன் கம்மியா வருது. என்ன சார் சொல்றீங்க? இதெல்லாம் என்ன டேட்டா வச்சு பேசுறீங்க? புரியுதுங்களா? இது விடுங்க. நாங்க யார் எடுத்த தமிழ் ஆசிரியர் இல்ல ஒரு செகண்ட் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். நீங்க அந்த வேலையை டிஆர்பி கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தமிழ் ஆசிரியர்களுக்கு விண்ணப்பம் போடுறாங்களே, 1000 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணா 10,000 பேர்ல 1 லட்சம் அப்ளிகேஷன். உண்மையை உணரணும். தமிழ் படிச்சவங்க செம்மொழி தமிழாய்வு மையத்துல தமிழ் ஆய்வு செய்ய மாசம் 30,000 ரூபாய் கொடுத்து விளம்பரம் கொடுக்கறாங்க. அதுக்கே யாரும் வரல. ஓகே, ஆய்வு நடத்தி மாசம் 30,000 பெற்று ஆய்வு நடத்த யாரும் வரல. அதான் அதற்கு பிரபலப்படுத்துங்க. அதற்கு தமிழக அரசாங்கம் அழுத்தம் கொடுக்குமால நீங்க சொல்ற மாதிரி டிஆர்பி மூலமாவோ யார் மூலமாவோ ரகசியமா நடத்துவாங்க சார். கேவில ரெக்ரூட்மென்ட் ரகசியமா நடந்ததுன்னா தெரியாது சார். பொதுவெளியில வச்சா தமிழ்ல PhD படிச்சவங்களே 10,000 பல லட்சம் பேர் பல ஆயிரம் பேர் இருக்காங்க சார். கேவியோட நோக்கம் என்ன, கேந்திரிய வித்யாலயோட நோக்கம் என்ன சார்? ஒரே விஷயம். அதாவது அவங்க ஏதோ இன்டர்வியூ நடத்தி தமிழாசிரியர்களை கால்ஃபர் பண்ண மாதிரியும் யாரும் வராத மாதிரியும் பேசுறாரு. தர்மேந்திர பிரதான் தெளிவா சொல்றாரு, நாங்க தமிழாசிரியர்களுக்கான போஸ்டை சாங்ஷனே பண்ணலங்கிறாரு. அப்புறம் எங்க இன்டர்வியூ நடத்துறது சார்? இப்போ தர்மேந்திர பிரதானுடைய அவருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கிறீர்களா, 3வது மொழியை திணிக்கிறீர்களா இல்லையாங்கிறதுல அது அந்த விஷயத்துக்கு நான் போல. 3வது மொழி படிப்பதனால என்ன பிரச்சனை ஆயிட போறது? இந்த பாயிண்ட் 3வது மொழி ஒன்று கற்றுக்கொள்ள இருக்கணும். அது என்ன மொழியாக வேண்டுமானா இருக்கலாம். அதான் நீங்க சொல்ற. இது மற்ற விஷயத்துல அரசியல்லாம் பண்ணாதீங்க. இதுல கலப்போர்ல வேற என்ன இருக்கு? நீங்க அதை அக்செப்ட் நான் அக்செப்ட் பண்றோம் இல்லையா? நாங்கெல்லாம் 3வது மொழி தமிழ் இருக்க வேண்டும் நாங்களும் நினைக்கிறோம். இங்க இருக்கிற எல்லா தமிழர்களும் இருக்க தான் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்லல. தமிழை இன்னும் நீங்க இந்தியா லெவல்ல கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைங்க, நோ ப்ராப்ளம். ஆனா 3வது மொழி வேண்டாம்னு சொல்றது சொல்லுங்களேன். தமிழ இந்தியா முழுக்க உத்தரப்பிரதேசல பீகார் எல்லாம் எப்படி சொல்லி தர்றது, எப்படி கொண்டு போறதுன்னு தேசிய கல்விக் கொள்கைங்கிறது இப்பதான் சார் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறாங்க. அதுக்கு அழுத்தம் கொடுங்க. இந்த 3வது மொழியை நாங்க 5000 சொல்றாரு இல்லையா, டிஆர்பி மூலமா 5000 டீச்சர்ஸ் ரெடி பண்ணிருக்கோம். கேந்திரிய வித்யாலயாவும் இப்ப ரீசெண்டா அழுத்தம் கொடுங்களேன். அதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே, ஏற்றுக்கொள்கிறோம். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நீங்க அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே ஆதவன், மன்னிக்கணும் 45 நிமிஷம் உங்களை காக்க வச்சிட்டதுக்கு. உங்க கருத்து? பரவாயில்ல. இப்போ என்னன்னா, 3வது மொழியை நாங்கள் படிக்க மாட்டோம்னு எந்த ஸ்டூடெண்ட்டாவது பேரண்ட்டாவது அப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்களான்னு கேட்டார் கடைசியாக பேசினவர். அதே தான் நானும் கேட்க விரும்புகிறேன். எந்த பேரண்ட்டோ டீச்சராவது 3வது மொழியை நாங்கள் படித்து தான் தீர்க்கணும் உங்கள்கிட்ட யாராவது குட்டிக்காரன் நடிச்சாங்களா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 2வது,
இன்றைக்கி ஒரு மொழி அறிவுங்கிறது அது இருந்தால் தான் அறிவு, மொழி தான் அறிவு அப்படின்னு வந்து பேசக்கூடிய ஸ்ரீகாந்த் மாதிரியானவங்க அல்லது அண்ணாமலை மாதிரியானவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்களாக தான் தெரிவாங்க. இவங்க தான் அறிவாளினா நம்மலாம் முட்டாளாக இருக்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இவங்களை போன்ற கலிசடை அறிவுகள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்க கலிசடை புத்தியில யோசிச்சு சொல்லுங்க. குடிக்கணும்னு யாராவது சாராயம் கேட்டாங்களா சார்? மக்கள் வந்து கேட்டாங்களா? கலிசடை புத்தி தெரியுது சார். நேர்மையா பேசுங்க. பொது மனிதராக இருந்தால் நேர்மையா பேசுங்க. மக்களுக்கு எது நல்லது சொல்லுவாரு, 8.5 கோடி ஜனங்களை முட்டாள்னு சொல்லுவாரு. இல்ல 8.5 கோடி பேரை முட்டாள்னு சொல்லுவாரு. நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கணும். இவருக்கு சொன்ன உடனே பொத்துக்கிட்டு வருமா? ஒரே கேள்விங்க, 50% ட்ரம்புக்கு பயந்துட்டு ஏன் சாராயத்துக்கான இம்போர்ட் டாக்ஸ் குறைச்சீங்க? இங்க பாருங்க, நீங்க முதல்ல இங்க நடத்துறது அதுக்கு பதில் சொல்லுங்க சார். நான் பேசலாமா? 50% குறைச்சீங்கல, ஏன் எங்க போயிட்டீங்க? உள்ளூர் நடக்கிற விஷயம் அசிங்கம் ஆயிரம். ஏன் சார் உங்க இந்தியா சார் அசிங்கத்துக்கு பதில் சொல்லுங்க சார். இம்போர்ட் சார் இன்னைக்கு தலைமுறை இன்றைய தமிழையே எதுக்குறீங்க? உங்க கட்டாயம் எதுக்குறீங்க? அது பதில் சொல்லுங்க. இந்த கட்டாயம் தமிழ் அழிக்கணும்ங்கிறது மோடியோட நோக்கம். கேக்குறீங்களா? நான் சொல்றேன். சார் திரு ஆதவன் பேசவே இல்லை சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். ஆதவன் இப்போ நம்முடைய பிரதமர் வந்து உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்கும் போயிட்டு இம்போசிஷன்ல இருந்து சப்ஜெக்ட் கொஞ்சம் தள்ளி போயிட்டோம். திரும்ப ஹிந்திக்கு வாங்க. ஆமா இல்ல, இப்போ நம்முடைய பிரதமர் வந்து ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் எத்தனை மொழி தெரிஞ்சுக்கிட்டு அங்கெல்லாம் போயிட்டு வராருன்ற ஒரு தகவலை நம்ம கேட்டுக்கலாம். ரெண்டாவது, இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மாதிரியான அறிவியல் தொழில்நுட்பங்கள் செயலிகள்லாம் வந்த பின்னாடி இன்றைக்கி ஒரு மொழியை நான் கற்றுக்கொண்டு தான் இன்னொரு மொழியில் இருக்கிற ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப ஒரு அபத்தமான வாதம். அதுக்கெல்லாம் பொருளே இல்லை. அதுக்கு அடுத்தது, இன்றைக்கு தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கையில் படித்தவர்கள் 165 நாடுகளுக்கு மேலாக தங்களுடைய தொழில் சார்ந்து, வணிகம் சார்ந்து, தங்களுடைய அறிவு பங்களிப்பு சார்ந்து 165 நாடுகளுக்கு மேற்பட்ட இடங்களில் அவங்க போய் பெரிய பொறுப்புகளை வகிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி மேலும் மேலும் உலகளாவிய தொடர்பு கொள்வதற்கான மொழிகள் தான் தேவையை ஒழிய இந்தி போன்ற உள்ளூர் அளவில் போட்டி போடுறதுக்கான ஒரு மொழியினுடைய தேவை இங்கு வரவே இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு அடுத்தது, ஏதாவது ஒரு மொழியை படித்து கொள்ளலாம்னு திரும்ப திரும்ப ரொம்ப தந்திரமாக ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. ஏதாவது ஒரு மொழினா இன்னைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 15 லட்சம் பள்ளிக்கூடங்கள் இருக்குது. இந்த 15 லட்சம் பள்ளிக்கூடங்களில் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 7.5 லட்சம் குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்காவது ஒரு தேசிய மொழிகள் அனைத்துக்கும் ஒரு ஆசிரியர் நீங்கள் நியமிப்பதாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 1.5 கோடி ஆசிரியர்களை நியமிக்கணும். இந்த 1.5 கோடி ஆசிரியர்களை நியமிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு அதற்குண்டான நிதியை ஒதுக்கி இருக்குதா? எந்தெந்த மொழிக்கான ஆசிரியர்களை இவர்கள் பயிற்றுவித்திருக்கிறார்கள்? ஆசிரியர்களே பயிற்றுவிக்காமல் எப்படி என்இபியை கொண்டு வந்து இன்னைக்கு திணிக்கிறதுக்கு வராங்க அப்படிங்கிறதும், என்இபியை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் இந்த நிதியை கொடுப்போம் அல்லது இந்தியை ஏற்றுக்கொண்டால் தான் இந்த நிதியை கொடுப்போம் என்றது ஒரு நிதி பயங்கரவாதம். இந்த நிதி பயங்கரவாதத்தை ஒரு ஒன்றிய அமைச்சரே மாநிலத்தின் மீது ஏவுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த மையமான விவாதம் இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து மொழி சார்ந்த ஒரு பிரச்சனை போல இன்றைக்கு சுருக்கி காட்டப்படுகிறது. உண்மையில் அவர்கள் இலக்கு என்பது தேசிய கல்விக் கொள்கையை இந்த நாட்டின் மீது திணிப்பது தான். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை இருக்கக்கூடிய ஒரு சில திறனறி சார்ந்த விஷயங்களை இங்கு செயல்படுத்தினாலும் கூட சாராம்சத்தில் பாடத்திட்டம் என்கிற அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் தேசிய கல்விக் கொள்கைக்கு தொடக்கத்திலிருந்தே ஒரு உறுதியான எதிர்ப்பை தமிழ்நாடு காட்டிக் கொண்டிருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது என்று சொன்னது மட்டுமல்ல, ஒரு மாநில கல்விக் கொள்கை உருவாக்குவதற்கான ஒரு உயர்மட்ட குழுவையும் இங்கு நியமித்திருக்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் சவாலாகவும் பார்க்கிறார்கள். இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இந்தி மைனஸ் அல்லது
மூன்றாவது இது மொழி ஒன்று தேவையில்லை என்று முடிவெடுத்தே வந்தாலும் கூட இந்த தேசிய கல்விக் கொள்கையை நம்மால் ஏற்க முடியாது, ஏற்கக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு. இதை மையமான இந்த பிரச்சனையிலிருந்து தேசிய கல்விக் கொள்கைக்கு பல மாநிலங்கள்ல எதிர்ப்பு வந்தது. இன்னும் வலுவா எதிர்த்துட்டு இருக்கிறது 3 மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா, பெங்கால். 5வது 8வது அப்படின்றது இன்னொரு கிரைசிஸ். அந்த ஏரியா வந்து 5க்கு 8க்கு வந்து மேண்டேட்டரி பாஸ் உண்டா இல்லையா, பரீட்சை வச்சு பொதுத் தேர்வு வைக்கணுமா இல்லையான்ற ஒன்றில் பொதுத் தேர்வு வைக்கணும்னு கேபினட் முடிவெடுத்துட்டாங்க. தமிழ்நாடு அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றது அது ஒரு கண்டென்ஷியஸ் பார்ட். இதை வந்து நீங்கள் மொழி பிரச்சனையாக சுருக்கி பார்க்கக்கூடாது, லார்ஜர் இஷ்யூவாக பார்க்கணுன்றீங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க 3வது நாங்கள் ஹிந்தியை திணிக்கவில்லை, 3வது மொழியாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து தந்திரம்னு சொல்கிறீங்க. அது எப்படி தந்திரமாகும்? தந்திரம் தான். ஏன்னா நீங்கள் சமஸ்கிருதத்திற்கும் இந்திக்கு மட்டும் ஆசிரியர்களை நியமித்து விட்டு அதற்கு மட்டும் எல்லா இடங்களிலும் கற்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிவிட்டு இந்தியாவினுடைய மற்ற தேசிய மொழிகள் தமிழ் உட்பட எந்த ஒரு தேசிய மொழிக்கும் ஆசிரியர்களை நியமிக்காமல் புறக்கணித்து விட்டு நீங்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கலாம் என்று சொல்வது வெறும் வாய்ப்பந்தல் போடுவது. நடைமுறையில் அதற்கான உளப்பூர்வமான சட்டப்பூர்வமான ஏற்பாடுகள் எதுவுமே இல்லை. நான் அதை தான் கேட்டேன். நீங்கள் ஏதாவது ஒரு மொழியை படிச்சுக்கலாம்னா 1.5 கோடி ஆசிரியர்களை நியமிப்பதற்கு ஒன்றிய அரசனுடைய அதனுடைய நிதிநிலை அறிக்கையில் எவ்வளோ தொகை ஒதுக்கியிருக்கிறாங்க? நிதிநிலை அறிக்கையில் ஒரு நாட்டினுடைய ஜிடிபியில் 6% கல்விக்கு ஒதுக்கணும்னு இருக்குது. இவங்க என்ன 1% கூட இன்னும் எட்டலை, 0.5% எட்டலை. இந்த நிதியை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் நீங்கள் எப்படி செலவழிப்பீங்க, எப்படி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவீங்க கல்வியினுடைய நிலையை? இதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கும்போது இது முழுக்க முழுக்க தந்திரம் தான். 2வது தாய்மொழி கல்வியை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ பீகாரினுடைய உண்மையான தாய்மொழி என்பது அவங்களுடைய போஜ்புரியா மைதிலியா அதை கற்றுக் கொடுக்க போகிறாங்களா இவங்க? அங்கே அவர்கள் மீது திணிக்கப்பட்ட அந்த இந்தியைத்தான் அவர்கள் அங்கே தாய்மொழி என்று தவறாக அங்கே சொல்கிறாங்க. பீகாரிகளினுடைய ஒரிஜினல் மொழி அவருடைய மூல தாய்மொழி என்பது இந்தியா கிடையாது. அப்போ இவங்க தாய்மொழியை கற்றுக் கொடுக்குறாங்கன்னா எந்த தாய்மொழி? இவர்கள் திணித்த மொழியைத்தான் தாய்மொழி என்று அவர்களை நம்ப வைக்க பார்க்கிறார்கள். ஆகவே இது தந்திரம்தான். என்இபியை தலையில் கட்டுவதற்காக, என்இபியை சுமத்துவதற்காக, வெகு மக்களை குழப்புவதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது கற்றுக் கொடுப்பதற்காக, கல்வியை வழங்குவதற்காக, ஆக நவீனமான 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வியை கொடுப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதை ஏற்பதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக இல்லை என்பதை போன்ற ஒரு சித்திரத்தை பொதுமக்கள் மத்தியில் அவர்கள் கிளப்ப பாய்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக திசை திருப்பதற்கு அவர்கள் மலினமான உத்தியாக மொழி பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார்கள். வீடு வீடாக போறன்றாங்க. நீங்க வந்து பாருங்க, அப்ப இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் லேசப்பட்டவங்க கிடையாது. நீங்கள் 67 அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. இருமொழி கால வரையற்ற இருமொழி கொள்கை அமுல்படுத்தப்படும் என்று தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி விலக்களிக்கப்பட்ட ஒரு மாநிலத்தை நீங்கள் ஒரு நிதி பயங்கரவாத ஆயுதத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் இன்றைக்கு மிரட்டி பார்ப்பீர்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக அதில் வந்து உறுதியாக எதிர்கொள்வாங்க. நீங்கள் கடந்த காலத்தில் அது 37 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமாகட்டும் அல்லது 65 நடந்த போராட்டம் எல்லாத்திலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சி சார்ந்தவர்களை விடவும் மொழிப்பற்றும் இனப்பற்றும் சுயமரியாதையும் உள்ளவர்கள் தான் மிக அதிகமாக கலந்து கொண்டார்கள் என்பதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பொள்ளாச்சி மாதிரி அன்னைக்கு ஒரு சின்னஞ்சிறு ஊரில் துணை ராணுவம் வந்து தான் அன்னைக்கு வந்து துப்பாக்கி சூடு நடத்துகிற அளவுக்கு மக்கள் தன்னெழுச்சியாக போராடி இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து யாரும் தூண்டிவிட்டு நடத்தப்பட்டதல்ல. இந்த விஷயத்தை இவங்க கவனத்தில் வச்சுக்காம வீடு வீடாக நான் போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய விளைவுகளை தமிழ்நாட்டு மக்களை பிளவுபடுத்துவதற்காக, தெருச்சண்டையில் மோத விடுவதற்காக அல்லது மக்களை வம்புக்கிழுத்து வன்முறையின் மூலம் அவர்களை அடக்குவதற்கு இவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். 2வது, இந்த மாதிரியான விவாதங்களில் தேசிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்துவதற்காகத்தான் இதையெல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியை ஏற்காத இருமொழி கொள்கையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மீது 3வது மொழியை திணிப்பது என்பது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது என்ற நிலையிலிருந்து நாம் பேச வேண்டும். இதை பேசுகிற போது அவர்கள் திரும்ப திரும்ப ஒரு மொழி சார்ந்த விஷயத்தை வந்து சிக்கலாக்கி
தேசிய கல்விக் கொள்கை தலையில கட்டுறது, தேசிய கல்விக் கொள்கை தலையை கட்டுறது வழியா இந்தி அல்லது சமஸ்கிருதத்தை நம்ம மேல கொண்டு வந்து திணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நடத்துறாங்க. அதனால தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் காரர்கள், பாஜக காரர்கள் எந்த ஒரு தொலைக்காட்சி விவாதத்திற்கு போனாலும் ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை நடத்துவதற்காக பதிலாக ஒரு கூச்சல் போட்டியை நடத்துவதைப் போல அவர்கள் இன்றைக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருடைய நேரங்களிலும் தலையிட்டு பேசுவது, அவர்களுடைய நேரத்தில் அதிகமாக பேசுவது, அடுத்தவர்கள் பேசும்போது காதே இல்லாதவர்களைப் போல வாயை மட்டும் வைத்துக்கொண்டு கூச்சல் போட்டு இது ஒரு கூச்சல் போட்டியாக மாற்றுவது என்பது மக்களுக்கு இந்த பிரச்சனையில் ஒரு அலுப்பையும் சலுப்பையும் உருவாக்க முடியும் என்று அவர்கள் மலினமாக யோசிக்கிறார்கள். மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய கல்விக் கொள்கை என்பது நாம் இத்தனை காலம் சமூக நீதி களத்தில் போராடி அடைந்திருக்கக்கூடிய கற்கும் உரிமையையும் 21ஆம் நூற்றாண்டின் நவீன மனிதர்களாக மாற்றுவதற்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய சாதனைகளையும் பின்னுக்கு தள்ளுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். தேசிய கல்விக் கொள்கை என்பது மீண்டும் நம்முடைய கட்டை விரலை காவு கேட்கக்கூடிய, மீண்டும் அரை படிப்பாளிகளாகவும் அரை பாட்டாளிகளாகவும் மாற்றக்கூடிய ஒரு சதித்திட்டம். அதை ஏற்கவே முடியாது. இந்தி இல்லை என்று சொன்னாலும், சமஸ்கிருதம் இல்லை என்று சொன்னாலும், மூன்றாவது மொழியே இல்லை என்று சொன்னாலும் இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது. தமிழ்நாடு நிராகரிக்கும் என்று நான் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லுகிறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம நிறைவு பார்வை எல்லோரும் பகிர்ந்துக்குங்க. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். கேள்விக்களம் தொடர்கிறது. புதிய விவாதத்துக்குள்ள போகாதீங்க, அது முடிவற்றதா போயிடும். ஏற்கனவே பேசியதற்கான பதில் அப்படின்ற அளவோட அதை சுருக்கிக்கலாம். ஒவ்வொருவரும் ஒரு நிமிடம். திரு பொன்ராஜ். தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட 35 லட்சம் வட மாநில தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. அவர்கள் அனைவருமே வந்து தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு அந்தந்த மாநிலங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த 9 இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் முதலில் அவர்கள் அரசு பள்ளியில் அந்த தமிழை கட்டாய பாடமாக வைத்துவிட்டு தமிழகத்தில் வந்து மும்மொழி கொள்கையை செயல்படுத்துங்கள் என்று சொல்லட்டும். ஒன்று. ரெண்டாவது, சிபிஎஸ்சி பள்ளி, கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை தீவிரமாக கடைப்பிடிக்கக்கூடிய மத்திய அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி, கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழை கட்டாயமாக முதலில் ஆக்கட்டும். இது விவாதத்திற்கு வரக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியில்தான் பயிற்றுவிக்கப்படுகிறது என்பதை முதலில் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வரட்டும். இது சிபிஎஸ்சியில் 9, 10க்கு 2 மொழி தான். அப் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் மும்மொழி. 9ஆம் 10ஆம் வகுப்பு 2 மொழி. 12, 11, 12க்கு வந்து மொழி தேவையில்லை, தேவை இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் 2 மொழியை 9, 10ல் வச்சுருக்கீங்க. நாங்கள் 2 மொழியை 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ்நாடு வச்சுருக்கு. ஸோ எனவே வந்து இது ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து 19ஆம் நூற்றாண்டில் தேவநாகரி ஸ்கிரிப்டால் உருவாக்கப்பட்ட ஒரு இந்தி மொழிக்கும் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட தமிழ் மொழிக்கும் இடையிலான ஒரு போர். எனவே வந்து இதை திணிப்பதற்கு மத்திய அரசு செயல்படுகிறது என்று சொன்னால் அதற்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியினர் செயல்பட்டால் அவர்கள் தமிழ்நாட்டிற்கும் திராவிடத்திற்கும் தமிழகத்திற்கும் அவர்கள் எதிரிகளாகத்தான் பார்க்கப்படுவார்கள். இதை கண்டிப்பாக தமிழகம் எதிர்க்கும். இந்த போராட்டத்தில் தமிழகம் வெல்லும். நன்றி. நன்றி. திரு ராஜா சீனிவாசன் சார், மொழி அப்படிங்கிற ஒரு பார்வையில் என்னுடைய பார்வை அப்படிங்கிறது அது அறிவு சார்ந்த, இல்லை கணிதத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம், சமூக அறிவியலை படிக்கலாம், இல்லை மற்ற பாடங்களை படிக்கலாங்கிறத விட மொழி கற்க வேண்டும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆளுமை. மொழி அப்படிங்கிற ஆளுமை இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை தரமாக மாற்றப்படும். தரவுகள், அவங்க நிறைய தரவுகள் இருக்குது, நீங்கள் ரிசர்ச் அனாலிசிஸ் வேணால் பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு அரசியல் பிரச்சனைகளில் கற்றல் அப்படிங்கிற விஷயம் தடைபடக்கூடாது. யாருக்கெல்லாம் இந்த இந்தி பிரச்சார சபா எவ்வளோ வருஷமாக இருக்குது, வருஷத்துக்கு 3.5 லட்சம் குழந்தைங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க. நான் ஹிந்தின்னு ஒரு மொழிக்காக நான் பேச வரல, சமஸ்கிருதம்ங்கிற விஷயத்துக்காக பேச வரல. மாணவர்கள் 3வது மொழியை கற்பதற்கு இந்திய அரசாங்கமோ தமிழக அரசாங்கமோ வழி செய்தால் அதை விட ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மாணவர்களுக்கும் சரி, அதை கற்று அதுக்காக ஒரு வேலையில் பணியமர்த்தக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அதை எண்ணி மற்றவர்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் எந்த திணிப்பையும் எதிர்க்க வேண்டான்னு சொல்கிறேன். அதே சமயத்தில் இந்த கற்றலுக்கு ஒரு உதவியாக இந்த அரசாங்கம் இருந்தால் நல்லாயிருக்கும்.
ஹிந்தி திணிக்கப்பட்டால் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக அதை எதிர்க்கும். தமிழக பாரதிய ஜனதா கட்சி எங்கள் தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஹிந்தி திணிப்பு இல்லை, முதல் விஷயம். ரெண்டாவது, மூன்றாவது மொழியை அனுமதிக்க முடியாது என்று சொல்லும் இங்கே இருக்கிற ஆளும் மாநில அரசு தெளிவாக சொல்ல வேண்டும். மூன்றாவது மொழியை அரசு பள்ளியில் அனுமதிக்க முடியாது என்று சொல்கிறார்கள். ஏழை மாணவர்கள் படிக்கும் அரசு பள்ளியில் அனுமதிக்க முடியாது. இருமொழி கொள்கையை தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்கிற மாநில அரசு, இருமொழி கொள்கை சமச்சீர் கல்விக்காக பாடுபடும், பெரியாரின் சிந்தனை வைத்து அனைவரும் சமம் என்று பாடுபடும் இந்த அரசு எல்லா மாணவர்களும் தனியார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இருமொழி கொள்கையை சட்டமாக்க முடியுமா? முதல் விஷயம். ரெண்டாவது, ஆதரிப்பீங்களா? இதுங்க சட்டமாக்குனா பிஜேபி பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க, உங்க கொள்கையில நீங்க உறுதியா இருக்கிறதுனா காட்டுங்க. நீங்க கோரிக்கை வார்த்தையா பேசுறீங்க. இல்ல இல்ல சார், எனக்கு கியூரியாசிட்டில கேக்குறேன். அவங்க சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா பிஜேபி ஆதரிச்சிருமான்னு கேக்குறேன். உங்களுடைய சுயரூபம் தெரியும், ஆக்க மாட்டீங்கன்னு நான் சொல்றேன். சேலஞ்ச் பண்றேன், முடிஞ்சா ஆக்குங்க. அதுக்கு குரல் மட்டும் கொடுக்குறீங்க, சட்டமாக்குங்க. ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆக்குனா பிஜேபி சப்போர்ட் பண்ணுமான்னு நான் கேட்டேன். அந்த சட்டத்தை நாங்க ஆதரிக்க மாட்டோம். ஆதரிக்க மாட்டீங்க. ஆனா அவங்க ஆதரிப்போம். நாங்க மும்மொழி நான் தெளிவா சொல்றேன் சார். நாங்க அவர் சொன்னார் இல்லையா சார், நாங்க தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கிறோம். எல்லா மாணவர்களும் 3 மொழியை கற்க வேண்டும். நீங்க ஒரு பக்கம் வந்து சார், ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் பள்ளிக்கூடத்துல இருமொழி கொள்கை தான், தமிழ் அரசு பள்ளி மாதிரியே தனியார் பள்ளிக்கும் சட்டம் போடுவீங்களான்னு கேக்குறீங்க. அதே நேரத்துல அப்படி சட்டம் போட்டா நாங்க எதிர்ப்போம்னு சொல்றீங்க. ஆமா, நீங்க எங்களுக்கு ஹிந்தி வேணும்ன்றீங்க. சொல்றத சரியா செய்யுங்கங்கறோம். நீங்க சொல்றத செஞ்சு காட்டுங்க, சொல்வதை செய்வோம்ங்கறீங்க இல்லையா? நான் தெளிவாக வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, மோடி அவர்கள் தெளிவாக தமிழ்நாட்டில் தமிழை கட்டாய பாடமாக்குகிறார். திமுக அதை எதிர்க்கிறது. அதுதான் உண்மை. ஓகே. இந்த 3 செய்தி. ஒன்று வந்து மொழியே கிடைத்த நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சமஸ்கிருத பேராசிரியர் சொன்னார். ஒரு சமஸ்கிருதமோ ஹிந்தியோ தமிழர்களுக்கு கொடுத்த வாய்ப்பை விட C++ ஜாவாங்கிற கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கொடுத்த வாய்ப்பும் வசதியும் வாழ்க்கையும் அதிகம். நாங்கள் அதை கற்றுக்கிட்டு போகிறோம். ஒன்று. இன்னொன்று, ஒரு சமஸ்கிருத பேராசிரியர் ஆனாலும் நான் சமஸ்கிருதத்தாக பேச வரல அப்படிங்கிற நிலைமையை ஏற்படுத்தி வைத்தது தான் தமிழ்நாட்டின் வெற்றி. இது 2. மூணாவது, சார் சொன்னாங்க சட்டம் போடுவீங்களா, இருமொழி கொள்கைன்னு சட்டம் போடுவீங்களான்னு. ஒரு அடிப்படையான செய்தியை தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் 58,000 பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அதில் மெட்ரிகுலேஷன் 12,690. மிச்சம் எல்லாம் அரசு பள்ளிகள். ஒரு 1,835 பள்ளிகள், அதாவது 3% முடிச்சிடறேங்க. 3% பள்ளிகள் தான் வந்து சிபிஎஸ்சி, அந்த கேவி மாதிரியான எல்லா பள்ளிகளும். இந்த 3% நீங்களாக மிச்சம் எல்லாமே வந்து மெட்ரிக்கும் சரி, சமச்சீர் கல்வியும் சரி, அரசு பள்ளியும் சரி. இல்ல முடிச்சிடறாங்க, நீங்க அப்புறம் பதில் சொல்லுங்க. முடிங்க சார், முடிச்சிடறேன் சார். இவர்களுக்கு தேர்வு எழுதுறாங்கல்ல மாணவர்கள், அந்த தேர்வுல அபிஷியல் கரிக்குலம்ல இருமொழி மட்டும்தான் இருக்கு. சிபிஎஸ்சிலையும் ஐசிஎஸ்லையும் இவங்க சொல்லக்கூடிய கேவி பள்ளிக்கூடம் தான் இல்ல. ஒன்றிய அரசாங்கத்திட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிக்கும் கேவி பள்ளிக்குமான எந்த மொழிங்கிறத மாநில அரசே தீர்மானிச்சுக்கலாம்னு ஒரே ஒரு ஜீவோ போட சொல்லுங்க. அடுத்த அரை மணி நேரத்துல தமிழ்நாட்டில் இந்தியில எந்த ஸ்கூலும் இல்லைங்கிறத நாங்க ஏற்படுத்தி காட்டுறோம். புரியல இது ஒன்றும் இல்லை சார். சிபிஎஸ்சி ஸ்கூலில் மட்டும்தான் இன்னைக்கு அஃபிஷியலாக 3 லாங்குவேஜ் இருக்குங்க. மற்ற எல்லாம் கரிக்குலத்தில் 3 லாங்குவேஜ் கிடையாது. 3% பள்ளிகளில் மட்டும்தான் இருக்கு. சிபிஎஸ்சி பள்ளிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளியில் எந்த மொழியை கற்பிப்பது, எந்த மொழியை பாடமாக வைக்கிறது அப்படின்னு அந்த மாநில அரசே முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு அனுமதியை கொடுத்தா அடுத்த அரை மணி நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பள்ளிக்கூடமும் இருமொழி கொள்கைன்னு மாத்தி காட்ட எங்களால முடியும். தாய்மொழியில இருக்குன்னு சொல்லிட்டு தாய்மொழியை தான் சொல்றேன். தாய்மொழியை தான் சொல்றேன். தாய்மொழியை ஆங்கிலமா இல்லை வேண்டாம். நாங்க தமிழ்ல சொல்லி தாங்கறோம். என்ன சொல்றீங்க? முடிக்க கேட்டீங்கல்ல? தமிழ்ல சொல்லி தாங்கறோம். நீங்க மாட்டீங்களா? கேட்டீங்கல்ல? நான் சொல்றேன். தமிழ்நாடு தமிழ் லேர்னிங் ஆக்ட கொண்டு வந்த கட்சியிலிருந்து சொல்லுகிறேன், தமிழும் ஆங்கிலமும் தான் இங்க இருக்கும், இந்திக்கு இடம் இல்லை. சரி, திரு ஆதவன். அனுமதிக்க முடியாதுங்கிறோம், திணிக்க நினைக்கிறீங்க. திரு ஆதவன் முடிச்சிட்டீங்க. சமகாலத்தினுடைய தேவைகள், அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி, இதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தமிழ்நாட்டினுடைய மாணவர்களை, குழந்தைகளை மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய குழந்தைகளை நாம் அதற்கு ஆயத்தப்படுத்துவது தான் ஒரு கல்விக் கொள்கையினுடைய நோக்கமாக இருக்கும் ஒழிய வேத கலாச்சாரம், சமஸ்கிருத மயமாக்கம் இதையெல்லாம் முன்னிலைப்படுத்துகிற ஒரு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவது என்பது மிக மிக அபத்தமானது. தமிழ்நாடு இந்த தந்திரத்தை மிக சரியாக புரிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் அதை நாம் நிராகரிக்கிறோம். இந்த நிராகரிப்பு என்பது மிக மிக அவசியமானது. ஏனென்றால் இந்த தேசிய கல்விக் கொள்கையை நாம் நிராகரிக்காமல் மும்மொழி கொள்கையோ அல்லது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் ஒரு ஐஐடி டைரக்டராக இருந்தாலும் கூட
கோமியத்தை குடித்தால் காய்ச்சல் சரியாகும், சாணியை தின்னால் சகலமும் சரியாகும் என்று தான் உளறிக் கொண்டிருப்பார்கள். நாம் அறிவியல் கண்ணோட்டத்தை, பகுத்தறிவு கண்ணோட்டத்தை உருவாக்க வேண்டும். அரசியல் சாசனம் சொல்லியிருக்கக்கூடிய அறிவியல் மனப்பாங்கை வளர்க்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு நம்முடைய கல்வி திட்டம் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அந்த அளவில் இந்த தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி திட்டம் இரண்டுமே நிராகரிக்கப்பட வேண்டியது என்பதை என்னுடைய இறுதி கருத்தாக சொல்லி நிறைவு செய்கிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஏராளமான கருத்துக்களையும் விசாலமான பார்வைகளையும் தந்தவங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.